பிளாப்ல வந்து இப்போதைக்கு 18 செஷன்ஸ் அண்ட் ஆஸ்கியில் ஆஸ்கி இஸ் அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அதனால வந்து அந்த என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அதில் இருக்கு. அப்ஜெக்டிவ்ங்கிறது இட் இஸ் லைக் தியோரி கிடையாது. அப்ஜெக்டிவ் எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க எனக்கு பிபி எடுக்க தெரியும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா அந்த அப்ஜெக்டிவா பார்க்கறது தான். இட்ஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஈச் ஸ்டேஷன் இஸ் அபவுட் நியர்லி 10 minutes. அதில் 90 seconds வந்து நீங்கள் ரூமுக்கு வெளியில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கும். யூஸ்வலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப் டைம். யூ கேன் சம்டைம் ரீட் இட் ட்வைஸ் அஸ் வெல். அதனால் வந்து அந்த டைம் வந்து வி வில் கம் டு தட் இன் அ சாம்பிள் ஸ்டேஷனில். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன வாட் யூ ஷுட் டூன்னு. அதுக்கப்புறம் 8 நிமிஷம் அந்த ஆக்சுவல் டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து வேரியஸ் டாஸ்க் இருக்கலாம். ஹிஸ்ட்ரி டேக்கிங்காக இருக்கலாம், இல்லை குயிக் எக்ஸாமினேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு பிளட் கேஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கேனுலேஷனாக இருக்கலாம், இல்லை ஈவன் ATLS அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அகெயின் 8 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஸ்லிக்கப் பண்ணீங்கன்னா அதை வந்து ஆக்சுவலி இட்ஸ் மோர் தென் எனஃப். பட் ஹாஃப் த டைம் வந்து பீப்புள் எதுக்கு தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னா they kind of go off track. அதனால they spend more time in something where there is no need. அதுக்கு தான் அந்த whole practice is to make sure that அந்த strictness வரணுன்றதுக்காக. அந்த 18 ஸ்டேஷனில் வந்து இன்க்ளூட்ஸ் 2 ரெஸ்ட் ஸ்டேஷன்ஸ். அதனால ஒரு எவ்ரி 9 ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஒரு 8 ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஸ்டேஷன் ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் உட்காந்துட்டு யூஆர் சப்போஸ் டு ரிலாக்ஸ். மற்ற ஏன் எப்படி தப்பாக பண்ணாங்கிறதுலாம் யோசிக்கக்கூடாது. Just chill and then basically take a break மாதிரி. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா காமன், இம்பார்ட்டண்ட் ஆர் அக்யூட் கண்டிஷன்ஸ். ஸோ காமன் எதுக்கு சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர், நம்ம இந்தியாவில் ஒரு ஜென்ரல் ஜிபி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம வேலை பார்த்துருப்போம், நம்ம ஈவன் ப்ரைமரி கேரில் கூட போஸ்டிங் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அப்போ வந்து பேஷண்ட் கம் வித் ஹெடேக், அது கம் வித் விஷன் தெரியல, காது கேட்கல, இல்லை இங்கே வலிக்குது, வயிற்று வலிக்குது, இல்லை யூரின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ காமன் கண்டிஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இஸ் அகைன் காமன்லி கூட. இப்போ சப்போஸ் ஒரு சிம்பிளாக ஒரு எனக்கு வந்து உடம்பு அரிக்குதுங்கிறாங்கல்ல, they won't come. ஆனால் அதே சமயம் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ஒரு எக்ஸிமா மாதிரி இருந்தது, அது மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ அதே மாதிரி அக்யூட் கண்டிஷன்ஸ், ஸோ அது வந்து இங்கே நிறைய இம்பார்ட்டன்ட். ஏன்னா தி ஐடியா இஸ் நீங்கள் ஒரு ஜூனியர் டாக்டரை ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து பொட்டென்ஷியலி லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால ஒழுங்காக. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அது மாதிரி வராங்க, எனக்கு வந்து இன்னைக்கு காத்தால நான் மயக்கம் போட்டு விழுந்தேன், அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸுக்கு ஊட்டி வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து என்னென்ன ரூல் அவுட் பண்ணுவீங்க. அதில் மயக்கம் போடுறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டயபிட்டிஸ் இருந்தால் ஹைப்போகிளைசமியா இருக்கலாம், இல்லை ஒரு வர்டிகோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை நெக்கில் வெர்டிபிரல் பேஸில் இன்சஃபிஷியன்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த மயக்கம் போடுறதுங்கிறது இட்ஸ் வெரி குட் பி பொட்டன்ஷியலி சீரியஸ். ஆனால் சமயத்தை 90% டைம் இட் கேன் பி இந்த மாதிரி வேகல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அந்த குயிக்காக அந்த இதில் வந்து இது சீரியஸாக இல்லையா, இதை எஸ்கலேட் பண்ணாமா வேண்டாமா, பேசிக் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுங்கிறது வந்து தே வாண்ட் டு டெஸ்ட். அதனால தான் கொஞ்சம் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் லாங் டேர்ம் கண்டிஷன்ஸ்ங்கிறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவுட் இருக்குது, இல்லை மைக்ரேன் இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இந்த சென்ஸ் பேஷண்ட் வந்து எனக்கு தூங்க முடியல, இல்லை ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை ஒரு டிப்ரெஷன் இருக்குது, அதே மாதிரி பேட் நியூஸ் இருக்குது, இது மாதிரி அது மாதிரி. ஸோ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் அது வந்து இந்த patient.co.uk ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லிஸ்டட். இந்த வெப்சைட்டை நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா, லாட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற கண்டிஷன் வந்து இங்கே யூகேல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபி அவ்வளோ இல்லை இங்கே, லெப்ரசி அவ்வளோ கிடையாது, அதே மாதிரி வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது இங்கே. வேற இந்தியாவில் இல்லாத கண்டிஷன் இங்கே கொஞ்சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
Crohn's இல்லை ulcerative colitis, gout. இந்தியன் பேஷண்ட் ஜென்ரலாக ஆங்ஸைட்டியோட வரமாட்டாங்க. அதே மாதிரி டிப்ரெஷன்லாம் வந்து இந்தியாவில் சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்ம பெருமைப்பட மாட்டோம். இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்குது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் ஃபேக்டர்ஸ். நாட் டெல்லிங் இட்ஸ் கரெக்ட் தப்புன்னு, பட் த வே இட் இஸ் யூ நாட் எக்ஸ்பெக்டட் டு சே ஐம் டிப்ரெஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட். வேற இங்கே வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஆனால் அவங்க நான் எல்லாம் பண்ணுவாங்க, பார்க்குறது நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அண்டர்லைன் டிப்ரெஷன் இருக்கலாம். And it is well recognized. நம்ம கூட இந்தியாவில் தெரியும். For example, lot of film actors எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு they gone through depression and all stuff. அதனால those kind of patient.co.uk போனீங்கன்னா it may give you kind of ஒரு நிமிஷம் எனக்கு நான் ரெக்கார்ட் பட்டன் அனுப்ப மறந்துட்டேன். I'll just see whether I can record. Oh, it's recording anyway. So but at the same time ரொம்ப advanced duties of general practice is not included. அட்வான்ஸ் டியூட்டிஸ்ங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு 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 பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க, அவங்கள எப்படி நீங்கள் வந்து இங்கெல்லாம் இங்கே கவுன்சிலர் ஹவுஸ்ன்னு இருக்குது, கவர்மெண்ட் வந்து அவங்கள பார்த்துட்டு ஒரு வீடு பண்ணுறதோ அது மாதிரி ஒரு அட்வான்ஸ் ரெஃபரல் அதெல்லாம் தேவையில்லை. பட் மெயின் திங் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் PLAB 1ல் படித்ததை உங்களால் உங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமாங்கிறது தான் அவங்களோட பேசிக் இதுவே. ஸோ PLAB 1 itself is ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து யூ மஸ்ட் ஹவ் கான் த்ரூ தட். இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது மாதிரி பண்ணோம், நான் வந்து பேஷண்ட் வந்து அது மாதிரி பண்ணுவேன், இது இஸ் ஃபர்ஸ்ட் காஸ், செகண்ட் காஸ், தேர்ட் காஸ். பட் கிளினிக்கலாக வரும்போது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த PLAB 2ஓட பேசிக் பர்பஸ். ஸோ இப்போ வந்து லெட் மீ சீ தட். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து தே வில் நாட் அசஸ். ஸோ ஸ்லைடு மாற்றிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம MBBSலாம் படிக்கும்போது நிறைய சிண்ட்ரோம்லாம் படிப்போம். மேபி ரொம்ப காமன் டவுன் சிண்ட்ரோம் வேணால் நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் இது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோமோ இல்லை ரேட் சிண்ட்ரோமோ கிறிஸ்டர் சிண்ட்ரோமோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். நீங்கள் சொன்னால் இட்ஸ் நாட் அ பேட் திங். கரெக்டாக சொன்னால், அது தப்பாக சொன்னீங்கன்னா இட் மே பி பீனலைஸ்ட். அதே மாதிரி நீங்கள் சொல்லலை அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதனால் நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் சிண்ட்ரோம் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இட் இஸ் நெகட்டிவ்லி மார்க்ட். அதனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக் இதை முதல்ல பண்ண தெரியுமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைபாஸ் எப்படி வேலை செய்யறதோ, இல்லை வால்வை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதோ, இல்லை காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், ஈவன் இன்டியூபேஷன் கூட தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு இன்டியூபேட் அட் டைம்ஸ். தே ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ நீங்கள் வந்து இந்த பேஷண்ட் இன்டியூபேஷன் தேவைப்படலாம், அவ்வளோ சொன்னால் போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது, இந்த கீமோதெரப்பி என்னென்ன ஆக்சுவல் கீமோதெரப்பியோட ரெஜிமெண்ட்ஸ் is not necessarily expected. The baby basic கூட அது இன்ஃபேக்ட் நீங்கள் கீமோதெரப்பி தேவைப்படலாம் சொன்னால் போதும். அதே மாதிரி ரேடியோதெரப்பி தேவைப்படலாம் சொன்னால் போதும். ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் தேவையில்லை. இப்போ நான்லாம் இப்போ MBBS படிக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, பர்த் டைம்ஸ் எப்படி பண்ணுவீங்க, இல்லை ஷிரோட்கா சூச்சர் எப்படி போடுவீங்க, அதெல்லாம் ஐ மீன் இங்கே பண்ணவும் மாட்டாங்க. அந்த ஃபவுண்டேஷன் பீரியடில் தேவையும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸு தேவையில்லை. ஆனால் அது வந்து ப்ரொசீஜரோட ஓவரால் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஒரு அம்மா கேட்கறது, என் குழந்தைக்கு டான்ஸ்லேட்டிங் வச்சுருக்காங்க, அது வந்து என்னென்ன ஆகும் இன்னைக்கு அப்படின்னா, அதோட நீங்கள் வந்து குழந்தைய முன்னாடி கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அனஸ்தீசியா தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு பெயின்கில்லர் கொடுப்போம், அது மாதிரி சொன்னால் போதும். அதுக்கு மேலே அந்த காற்றை யூஸ் பண்ணுவாங்களா இல்லை தையல் போடுவாங்களா அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படியே கேட்டால் கூட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து எங்கள் சீனியர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லலாம். அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோகிராமோ, பேஸ்மேக்கர் இன்சர்ஷன், சென்ட்ரல் கேனலேஷன், ஈவன் ஆர்டீரியல் இன்சர்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டீரியல் பிளட் கேஸ் எடுக்கிறது வேணால் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ஒரு ஒரு நீடில் எடுத்து ரேடியல் ஆர்டரியில் எப்படி எடுப்பீங்கிறது தெரியும், ஆனால் அதை லைன் போடுறதுங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி சிடி ஸ்கேன்ஸ்லாம் காமிச்சிட்டு இது மாதிரி இதில் என்ன இருக்குது, MRI ஸ்கேன்லாம் அதெல்லாம் ஒன்றும் தே வில் நாட் ஆஸ்க் யூ. பட் அந்த எக்கோ ஃபைண்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ தே வில் சே எக்கோவில் வந்து it said that ejection fraction was 50%. ஸோ அது 50ங்கிறது நார்மலாக லோவாங்கிறது செஞ்சால் அதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை. அண்ட் அகெயின் NHS அண்ட் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். லோக்கல் எப்படின்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சப்போஸ் பேஷண்ட் வருது, ஒரு தப்பு நடந்து போச்சு, யாரோ ஒரு அலர்ஜி பேஷண்ட்டுக்கு இருக்கும்போது ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இது மாதிரி இதை என்ன எப்படி பண்ணலாங்கன்னு. அப்போது வந்து இப்போ நார்மலாக இங்கே அந்த கவர்னன்ஸ் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஒரு மாதிரி தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பு திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது வந்து இட் இஸ்
கைண்ட் ஆஃப் அவுட் சைட் தி கிளினிக்கல். ஸோ அது வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய கோர்ஸில் பார்த்துருக்கேன். நான் வந்து போய் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணதில் வந்து அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறோம், இதுக்கு வந்து நாங்கள் சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் சொல்ல வேண்டியது. இது வந்து அந்த லெவலில் நீங்கள் வந்து இது ஃபாலோ அப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க வழி. அதுக்கு மேலே நீங்கள் அது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க தேவையில்லை. ஸோ தட் கம்ஸ் அண்ட் NHS அண்ட் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் சொல்லாட்டிலும் ப்ராப்ளம் கிடையாது, அதை பற்றி அவசியம் தேவையில்லை. அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அனாட்டமி. இப்போ நம்ம MBBSல பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் தி ஸ்கல்ல எந்தெந்த ஹோட்டலில் எந்த நர்வ் போகிறது, எந்த வெசல் போகிறதோ, இல்லை லாரிங்ஸ் எப்படி இருக்கோ, அதெல்லாம் வந்து தே ஒன்ட் வாண்ட். தே வாண்ட் ஒன்லி கைண்ட் ஆஃப் பேசிக் கைண்ட் ஆஃப் திங். இது சென்ஸ் அனாட்டமி இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரொம்பலாம் அந்த நர்வ்ஸ் ஈவன் பிரேக்கல் பிளெக்ஸஸ் கூட எப்படி இருக்கலாம் அசஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரேக்கல் பிளெக்ஸஸ் இன்ஜுரி இருந்ததுன்னு அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது இட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ பேஷண்ட் சொல்லுது, என்னால் இந்த கையை தூக்க முடியல, நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன், விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து எனக்கு மரத்து போகிறது இந்த லிட்டில் ஃபிங்கரில் அப்படின்னா, தென் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு நோ தட் அது எதனால இருக்கலாம். பட் ஆக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அனாட்டமி எந்த ரூட்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி டெர்மட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து மேபி பேஷண்ட் சொல்லணும், எனக்கு சொரியாசிஸ் இருக்குது, எக்ஸிமா இருக்குன்னு. அதுக்கு வந்து யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்டு இருக்கோ, இல்லை ஆன்டிஹிஸ்டமினிக் இருக்கோ, அந்த லெவலுக்கு தான் போகும். அதுக்கு மேலே அந்த ரொம்ப விட்டமின் A ரெட்டினாய்ட் க்ரீம் கொடுக்கலாம்னா இதுக்கு வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ தே வில் ஜஸ்ட் சே பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மேபி ஒரு எக்ஸிமாவோ இல்லை சொரியாசிஸோ இல்லை ஒரு மேபி மேக்ஸ் இஃப் யூ ரியலி வாண்ட்ஸ் அலர்ஜி அர்டிகேரியாவோ அது கூட வராது அநேகமாக. அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்காலஜி, ஸ்பெஷலிஸ்ட் ஆங்காலஜி கிடையாது. அன்காமன் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து இப்போ bronchiolitis obliterans obstructive pulmonary அதனால rare syndromes தான் they would expect it all. Asthma probably, COPD yes, அதுக்கு மேலே they don't go any further. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக இது போக வேண்டிய அவசியம் இல்லை இன் கைண்ட் ஆஃப் நாலேஜ் வைஸ். இது ஒரு முக்கியமான ஸ்லைட். திஸ் இஸ் தி வே அந்த கேண்டிடேட் வந்து அசஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 ஹெட்டிங் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் அந்த லெஃப்ட் சைடில் டொமைன் இருக்கு, 3 டொமைன்ஸ். ஒன்று வந்து டேட்டா கேதரிங் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ டேட்டா கேதரிங்கிறது எப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட்லேருந்து நீங்கள் எப்படி இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்லேருந்து வாங்குறீங்க, இல்லை ஈவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க, அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், வேறு டெஸ்ட் வேணுங்கிறது, அதை வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ங்கிறது நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா. கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ நோ இது மாதிரி ஒரு டயக்னோசிஸ் இருக்கலாம், இல்லை இந்த டயக்னோசிஸ் தான் பேஷண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க, என்னென்ன வேணுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பிளட் டெஸ்ட் வேணுமோ, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணுமோ, இல்லை வேறு ஏதாவது ரெஃபரல் வேணுமா, இல்லை ஃபாலோ அப் வேணுமாங்கிறது. ஸோ சில சமயம் வந்து பேஷண்ட் வந்து எனக்கு வந்து ஆஸ்மா ஜாஸ்தியாக எடுத்து சொல்லியிருந்தேன்னா அது ரெஃபேக்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதாவது பண்ணுறீங்களா அப்படிங்கிறது செகண்ட். இது தேர்டு வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவல் கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பேஷண்ட்டோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, என்ன எப்படி கேள்வி கேட்குறீங்க, எப்படி எம்பத்தைஸ் பண்ணுறீங்க, இது ஆக்சுவலி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா இல்லை ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்களா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தி லாஸ்ட் பிட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து இஸ் காமன் டு ஆல் 16 ஸ்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நீங்கள் சரியாக இப்போ டெவலப் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா that will impact on scores on every station. Now the contribution of interpersonal skills பார்த்தீங்கன்னா it will range from maybe 20% or 15% to 30% of these marks. அதனால தான் lot of people actually find it difficult. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல தியோரிட்டிக்கல் ஸ்கில் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கலாம், ப்ரொசீஜரும் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேசும்போது if they come across as suboptimal அப்படின்னா then they will lose marks. ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டேஷன்லையும் they lose marks for the same thing. அதனால I will emphasize on, in fact part of the lecture today is actually to emphasize on the last bit. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நான் வந்து நல்லா பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே நல்லா பேச போகிறதில்ல. ஸோ யூ நீட் டு ரியலி ப்ராக்டிஸ். அதில் வந்து என்னென்ன சொல்லலாம் என்னென்ன சொல்லக்கூடாது ரெண்டும் இருக்குது. அதை வந்து சில சமயம் வந்து எக்ஸாம் டென்ஷனில் நம்ம யூ ஆல் பிளட்
அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸாமினர்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் யூ பெனிஃபிட். ஆனால் யூஸ்வலாக இப்போ நான் பார்த்தபோது முதல்ல உள்ளே வந்து ஹலோ சொல்லும் போது தெரிஞ்சு போயிடும் டு சம் எக்ஸ்டென்ட் ஹவு திஸ் பர்சன் இஸ். ஸோ அவங்க வந்து ஸ்மைல் பண்ணுறாங்களா, இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து ஒரு மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா. ஸோ அது மாதிரிலாம் வித்தின் ஃபர்ஸ்ட் 60 செகண்ட்ஸே எங்களுக்கு தெரியும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லா செஷன்லையும் அது மாதிரி தான் இருக்கிறதுனால it won't be a surprise if the candidate is then not successful. So அது வந்து நீங்கள், and that's why one of the reasons for OSCE வந்து is practice on interpersonal skills. அதில் வந்து பிரின்சிபல்ஸ் இருக்குது. லைக் எனி திங் அது. இப்போ எனக்கு கார் கற்றுக் கொடுக்கணும்னா வந்து பிறந்தோடனே கார் கற்றுக் கொடுக்கல, ஆனால் இப்படி தான் ஓட்டணும், இந்த கியர் எப்படி போடணும், இந்த பக்கம் பார்க்கணும், அது திருப்பணுங்கிறது யாராவது சொல்லிக் கொடுத்தா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த கார் ஓட வந்துடும். It's the same thing like that. So your principles are follow பண்ணீங்கன்னா it will actually be fine. I'll just check to make sure people are happy so far. நான் வந்து is everything fine, Prasad? Yeah, it's fine, sir. It's good. Okay, good, fine. ஏதாவது சரியில்லைன்னா just interrupt. Yeah. Sure. So marking பொறுத்த வரைக்கும் இது வந்து it will keep changing the way they mark. ஆனால் the fundamentals are still the same. They want to know whether a candidate வந்து ஒரு ரீசனபிளாக இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, இல்லை ரொம்ப போராக இருக்காங்களா. ஸோ இந்த டொமைன் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டேட்டா கேதரிங், கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் வந்து வி ஆர் ஆஸ்க்ட் டு மார்க் ஃப்ரம் A to E. ஸோ ஒரு D or E வந்ததுன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஆர் வெரி புவர். புவருங்கிறது நாங்கள் எப்போ கொடுப்போம் அப்படின்னா, அப்சல்யூட்லி ஒன்றுமே பண்ணாட்டி யூ டெஃபினெட்லி கெட் E. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இங்கே டச் பண்ணல அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமின் பண்ணுறது 2 காம்பனன்ட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த 8 நிமிஷமும் ஹிஸ்ட்ரியிலே ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாமினே பண்ணல, தென் யூ வில் கெட் அ E இன் தட். ஸோ அது வந்து நோ டவுட். அது தவிர சமயத்தில் ரொம்பவும் ரேண்டமாக பண்ணி ஒன்றுமே டச் பண்ணாமல் இருந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருந்தால் கூட சமயத்தில் கொடுப்பாங்க. பட் ஜென்ரலாக இஃப் யூ அட்டெம்ப்ட் அதில் வந்து சரியாக பண்ணாட்டி கூட யூ கெட் எ சான்ஸ் டு டி. அண்ட் அதுக்கு மேலே வந்து இப்போது அந்த க்ரைட்டீரியா இருக்கும். இந்த மினிமம் இதெல்லாம் சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்டரி, இதுக்கு மேலே இது சொன்னால் இட்ஸ் குட், அது இதையும் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா எக்ஸலென்ட். ஸோ அது வந்து இட் இஸ் அக்ரீட். I'll come to that later. அது தவிர எக்ஸாமினர்ஸ் வந்து which will give another score on the right side பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், ஓவராலாக அவுட்ஸ்டாண்டிங்காக பாஸாக பார்டர் லைனாக ஃபெயில். இது வந்து கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் irrelevant. The reason in the particular classification is only to decide the bar for pass for that day. அதனால வந்து அந்த பார்டர் லைனில் வச்சு தான் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு கேண்டிடேட்ஸ், நான் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் பார்டர் லைன் மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் தே வில் பாஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் தே வில் நாட் பாஸ். ஸோ அது வந்து இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஆக்சுவல் ஸ்கோரிங். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நானும் எனக்கே தெரியாது இந்த கேண்டிடேட் வந்து நான் கொடுத்த கேண்டிடேட் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகும்னு தெரியாது. ஏன்னா அந்த எங்களுக்கு ரிப்போர்ட்லாம் ஃபீட்பேக் கிடைக்காது, டைம் பாஸ் பண்ணலாம் கிடையாது. அதனால் நான் வந்து பொறுத்த வரைக்கும் அது மார்க் இந்த கேண்டிடேட் இஸ் பார்டர் லைன், இவங்க வந்து சரியில்லை, இவங்க வந்து பாஸ் பண்ணாங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ இட் கோஸ் தட் வே. இதில் வந்து வெயிட்டேஜ். ஸோ இப்போ தே மே கிவ்ஸ் டு சே தட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கிங் பேட் நியூஸில் இருந்தாங்கன்னா எக்ஸாமினேஷனே கிடையாது இல்லை. ஸோ அதில் வந்து தே மே கிவ் மோர் வெயிட்டேஜ் டு ஹிஸ்ட்ரி டேக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன் ஆர் அதர் மேனேஜ்மெண்ட். வேறஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஆங்ஸைட்டியில் வந்து சைக்காட்ரிக் சிம்டம்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் தே மே கிவ் மோர் வெயிட்டேஜ். ஸோ தட் வில் டிஃபர், தட் வில் பி கான்ஸ்டன்ட் பிட்வீன் ஆல் கேண்டிடேட்ஸ். அதனால் இன்ஃபேக்ட் அது இட் இஸ் குவைட் அ குட் சிஸ்டம் இன் த சென்ஸ் அன்னைக்கு எப்படி பண்ணுறாங்க பொறுத்து தான் இன்னைக்கு பாஸ் மார்க்கே செட் ஆகும். ஸோ அன்னைக்கு நீங்கள் உங்களோட இருந்த ஒரு இந்த பேட்சில் வாட் எவர் 16 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிசைட்ஸ் வாட் இஸ் தி பார். ஸோ இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு சம் ப்ரீசெட் பார். இப்போ வந்து 60% வாங்கினா தான் பாஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அல்டிமேட்லி இட்ஸ் a little bit of luck. உங்களோட வந்தவங்களாம் சுமாராக பண்ணாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் நல்லா இருக்கும், அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சேலஞ்ச். ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி பண்ணாங்க. ஸோ வெயிட்டேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன். எக்ஸாமினர் எக்ஸ்பிரஷன் இது வந்து யூ ஷுட் இக்னோர். ஏன்னா இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அவங்க உட்காந்தேன்னா ஐ வில் நாட் கிவ் எனி எமோஷன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேலை எக்ஸாமினர் வந்து தலையாட்டணும் அப்போ தான் நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. சமயத்தில் நல்லாவே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து பேசாமல் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கே டவுட் வந்துடும், நம்ம சரியாக சொல்கிறோமா ஒன்றுமே சொல்லிடு. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸாமினர் டு கைண்ட் ஆஃப் அக்னாலேஜ் ஹெட், ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து you should not give any hint of how the candidate is doing unless there could be a kind of
ஒரு மாதிரி சில சமயம் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த 6 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த கொஸ்டின் கேளுங்க, அது வேற விஷயம். இதுல இப்ப சில பிளாக்ஸ் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுல சில பேர் சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்ல ஏதோ ஒரு பேஷண்ட்க்கு ரீனல் கோலிக் இருந்தது. அதுல ஒரு கேண்டிடேட் வந்து ஆஸ் a டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சைல்ட் பேரிங் ஏஜ்ல வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி இஸ் a possible diagnosis கன்சிடர் பண்ணணும்னு சொன்னா. அந்த எக்ஸாமினர் ஸ்டார்டட் லாஃபிங் அப்படின்னு. அண்ட் ஷீ செட் ஐ டிடன்ட் நோ why. இதுல வந்து 2 பிரச்சனை. ஒன்னு, the examiner was not supposed to laugh. ஏன்னா we are all told, அவங்க வந்து எப்பேற்பட்ட இதுவா வளர்னாலும் we should not kind of make a fun of it. At the end of the day people are under tension. So அந்த எக்ஸாமினர் பண்ணது தப்பு. ஒரு வேளை அப்படி லாஃப் பண்ணாங்கன்னா it could be just a case of maybe they are happy to see a thought about it. அவ்வளவுதான். ஏன்னா இன்னொன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னடா அது அனஸ்தீசியா பத்தி தான் கேட்பாங்க, கைனகாலஜிஸ்ட் கைனகாலஜி பத்தி கேட்பாங்கன்னா யூஸ்வலா அப்படிதான். ஆனா சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பூல் கிடைக்காது. ஸோ ஒரு சமயம் எனக்கு வந்து வேற ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க சர்ஜரியில. அப்போ வந்து எனக்கு இருக்கிற சர்ஜிக்கல் நாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ரீனல் கோலிக்ல வந்து பின்னாடி இருந்தா எக்டோபிக்கா இருக்க சான்ஸ் கம்மி. ஏன்னா நான் வந்து படிச்ச போது எக்டோபிக்ல ஃப்ரண்ட்ல தான் வலி இருக்குன்னு சொன்னா ஐ மே ரிமெம்பர் தட். அதனால டோன்ட் வரி டூ மச். எக்ஸாமின் எக்ஸ்பிரஷன் வந்து யூ ஷுட் இக்னோர். அவங்க வந்து சிரிக்கிறாங்களா இல்ல பண்றாங்களா ஒண்ணுமே யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் இட். பார்டர் லைன் ரெக்ரெஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கில்லர் ஸ்டேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு வேளை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல சொதப்பிட்டீங்கன்னா நாட் அ ப்ராப்ளம். ஓகே, இல்ல 2 ஸ்டேஷன்ல சொதப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஓவரால் ஸ்கோர் தான். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இது கிடையாது. இது ஏன் சொல்றேன்னா சமயத்துல வரும், நீங்க வந்து ராங் ட்ராக்ல போயிட்டு இருப்பீங்க அண்ட் சம்டைம்ஸ் இது அதை வச்சு யூ டோன்ட் வாண்ட் டு போன மற்ற ஸ்டேஷன் ஃபுல்லா யூ டோன்ட் வாண்ட் டு அட்வர்ஸ்லி டூ. ஸோ ஒரு வேளை சரியா பண்ணல, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் மூவ் ஆன், ஃபர்கெட் அபவுட் தி ஸ்டேஷன். ஓகே, ஸோ அந்த கிரைட்டீரியால வந்து இப்போ எக்ஸாமினர் ட்ரைனிங்ல வந்து தே வில் டெல் அஸ் எல்லாமே காமன் சென்ஸ் தான். ஸோ இட்ஸ் கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சரா இருக்கா? ஸ்ட்ரக்சர் வாட் ஐ மீன் இஸ், இப்போ ஹிஸ்ட்ரி டேக்கிங்ல வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ், அதுக்கப்புறம் வந்து அதை எலாபரேட் பண்ணணும், அப்புறம் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பர்சனல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்புறம் சோஷியல் ஹிஸ்ட்ரி, நம்ம யூஸ்வலாக சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ல வந்து ஜெனரல் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பர்கஷன், ஆஸ்கல்டேஷன் and those kind of things, and does it form a logical pattern. And managementல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா, இமீடியட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்றீங்க, லாங் டேர்மா என்ன பண்ணணும், ஃபாலோ அப்க்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? ஆப்வியஸ்லி கொஞ்சம் வேரி ஆகும் டிபெண்டிங் ஆன் திஸ் டாபிக், பட் ஃபண்டமெண்டலி இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா 2 அட்வான்டேஜஸ். ஒன்று, நீங்க மறக்க மாட்டீங்க. இன்னொன்று வந்து இட் லுக்ஸ் குட் டு சே ஓகே திஸ் பர்சன் இஸ் ஆக்சுவலி வெரி லாஜிக்கல். நீங்க வந்து முதல்ல சில பேர் பண்ணுவாங்க எப்படின்னா, ஹிஸ்ட்ரியில ஆரம்பிப்பாங்க, எக்ஸாமினேஷன்ல வந்துருவாங்க, மேனேஜ்மெண்ட் போகும்போது திடீர்னு ஆக்சுவலி நான் ஹிஸ்ட்ரியில ஒன்று மறந்து போயிட்டேன், விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். ஆனா இஃப் இட்ஸ் அ வெரி மைனர் ஃபைண்டிங் அப்படின்னா வி ஆல்வேஸ் கிவ் அலவன்ஸ் டு சே பீப்புள் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். அதை சொன்னா இட்ஸ் பெட்டர் டு சே தட் நாட் சே. ஆனா தட்ஸ் அ ரீசன் ஃபார் ப்ராக்டிஸ். நீங்க ஸ்ட்ரக்சரா இருந்தீங்கன்னா நீங்க மறக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து யூ வில் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி மேலே கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் இஷ்யூ இஸ் ப்ரியாரிட்டிஸ். ஸோ கீ ப்ராப்ளம், இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வீசிங்காக இருக்கு அப்படின்னா கொஸ்டின் இஸ் வாட் இஸ் அ மெயின் ப்ராப்ளம் தேர். அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஏதாவது யூ ஐதர் மிஸ் இட் ஆர் டயக்னோஸ் சம்திங் எல்ஸ். அதே மாதிரி அக்யூட் பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து மூச்சு விட முடியலன்னா நான் ஆக்சிஜன் கொடுக்காம நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தோஸ் திங்ஸ் வில் கெட் மார்க் டவுன். ஓகே, அதே மாதிரி எக்ஸாமினேஷன். ஸோ தி பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜ், அண்ட் when I say பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜ் வந்து ஒரு ஓட்டோஸ்கோப் இல்லை ஃபண்டோஸ்கோப் இல்லை ஒரு கைனி ஸ்பெக்குலம் இல்லை யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி இப்போதைக்கு எக்ஸாமினேஷன் சொல்ல முடியாது, பட் நீ ஹேமர் டியூனிங் ஃபோக் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது டே டு டேல. அதில் வந்து இட்ஸ் இப்போலாம் வந்து இந்த இன்ட்ரா ஆசியஸ் ஆக்சிஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி a basic skill. ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும். அதே மாதிரி யூ மே ஃபைண்ட் தட் சம்டைம்ஸ் ஆர்டிரியல் பிளட் கேஸ் எடுக்கிறது கூட இட்ஸ் கன்சிடர்ட் a basic skill. அதனால அது வந்து அதே மாதிரி கீ ஃபைண்டிங்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ல வந்து இது என்னென்ன இருக்கு அதில் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் கீ. ஸோ நாங்கள் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதில் வந்து பேசிக்காக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லா விஷயம் பற்றி எல்லாம் தெரியணுங்கிறது தான் உங்களோட எய்மாக இருக்கலாம்.
தட் இஸ் நாட் ராங். ஆனால் நீங்கள் மெயின் ஃபைண்டிங்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ அட்வான்டேஜ் அட் ஆல். ஸோ நீங்கள் வந்து இது வந்து இட்ஸ் பிட் லைக் ஒரு மாதிரி தண்ணி இருக்குன்னா தண்ணிக்கு மேலே கொஞ்சம் உங்கள் மூக்கு வந்து தண்ணிக்கு ஒரு இன்ச்சு மேலே இருந்தால் என்ன, இல்லை 10 இன்ச்சு மேலே இருந்தால் அல்டிமேட்லி இல் பி அலைவ். அண்ட் தட்ஸ் வாட் யூ நீட் டு டூ. ஐ யூ அபவ் தி த்ரெஷ்ஹோல்ட், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி அட்வான்டேஜஸ். யூ வில் ஜஸ்ட் ஸ்பெண்ட் மோர் டைம். Differential diagnosis. So diagnosis சில சமயம் வந்து they will expect அந்த கொஸ்டின்ல இருக்கும், give the examiner your diagnosis. இது மாதிரி எழுதியிருந்தா you have to give a diagnosis. அப்போ வந்து நீங்க you can't start with a differential diagnosis, and that's one of the mistakes people do. கிளியரா கொஸ்டின்ல எழுதியிருக்கும் give the examiner, இல்ல sometimes அந்த கொஸ்டின்ல give the possible diagnosis இருக்கும். depending on the wording, diagnosis யூசுவலா கேட்டாங்கன்னா it will be very straightforward, ஆப்வியஸா இருக்கும். this my diagnosis is this அப்படின்னா. ஒருவேளை அவங்க வந்து இல்லை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் கொடு அப்படின்னா அகைன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரேர் சிண்ட்ரோம்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி பேஷண்ட் வந்து சப்போஸ் ஒரு ஹிஸ்ட்ரியில் சரியா தெரியல அப்படின்னா then you can say it can be this and this and this and ஒரு 5 கொடுக்கலாம், அவ்வளோதான். அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். மேனேஜ்மெண்ட் பிளான் இஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ கரண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ங்கிறது இட்ஸ் a bit of a difficult one. At the same time we are talking basic. ஸோ இதில் வந்து நான் என்ன ஐ ஹவ் கம் அக்ராஸ் பீப்புள் டாக் ஆஃப் வெரி அட்வான்ஸ் திங்ஸ் ஃபர்கெட்டிங் த பேசிக்ஸ். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பேக் ஏக்னு பேஷண்ட் வருது, எனக்கு ரொம்ப நாளாக முதுகு வலிக்குதுன்னு. தட் குட் பி பிகாஸ் ஆஃப் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின், இட் குட் பி பிகாஸ் ஆஃப் சம் ஆஸ்டியோபோரோசிஸ், இது வேணா இருக்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து மார்ஃபின் பிசிஏ கொடுத்துட்றோம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே, வித்தவுட் ஆக்சுவலி கோயிங் டு த அனல்ஜெசிக் லேடர் ஒரு பேராசிட்டமால் ஆரம்பிச்சு நான்ஸ்டராய்டில் போய் மற்றதெல்லாம் போய் ஒரு சில பேர் வந்து கவலைப்படாதீங்க சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் நெகட்டிவ் மார்க், யூ வில் ஃபெயில். ஸோ இஃப் யூ சே சம்திங் விச் இஸ் லிட்ரலி நான் வந்து முதுகுவலியோட போனால் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் லேமினேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள், அண்ட் திஸ் இஸ் ராங் அட்வைஸ். அதனால half the time people get penalized is because they are actually, it's not as if they're not telling the right thing, they're actually telling the wrong thing. அதனால அது வந்து நீங்க you should be careful. So say literally it's a common sense as well. ஆனா சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம படிச்சிருக்கோங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்ல, அது ஒரு காமன் மிஸ்டேக் செய்யறாங்க, படிச்சிருக்க எதுக்கு சொல்லிடலாம். பட் சம்டைம்ஸ் இட் will actually be a costly mistake and you're not expected to actually say that and it's a wrong answer. அதே மாதிரி ஃபாலோ அப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நிறைய பேர் they forget, டென்ஷன்ல I think they forget. ஸோ ஒரு மாதிரி ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆக்சுவலி ஹேவ் சம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃபாலோ அப். இதில் வந்து யூஸ்வலாக எல்லாருமே ஸ்டாண்டர்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் கொடுத்துருவோம், விச் இஸ் நாட் அ பேட் திங், விச் இஸ் கரெக்ட் அஸ் வெல். இப்போல்லாம் எல்லாத்துக்குமே லீஃப்லெட் இருக்கு. ஆனால் இதில் வந்து நீங்கள் லீஃப்லெட்டை மட்டும் சொல்லிட்டு மற்றெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, வீட்டில் போய் லீஃப்லெட் கொடுத்துறாங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். Safety netting is again a form of follow-up, except that it's a bit more of, for example, யார் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபைட் டு சே, இன்னைக்கு நான் இதை கொடுக்குறேன், ஆனால் இதை வந்து நான் ஜிபிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவங்க வந்து உங்களை திருப்பி அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் எங்கள் வார்டில் அட்மிட் ஆவீங்க அண்ட் நாங்கள் வந்து அவர் டீம் வில் ஃபாலோ யூ. சேஃப்டி நெட்டிங் இஸ் ஜஸ்ட் டு மேக் ஷூர் நீங்கள் இன்சுலின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபாலோ அப்பே பண்ணலன்னா அது வேலை செய்யுது இல்லைன்னு தெரியும், அண்ட் தட்ஸ் அ சேஃப்டி நெட்டிங். ரேப்பை பற்றி முதலே சொன்னோம். அதில் வந்து இந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து சென்சிட்டிவிட்டி அண்ட் எம்பத்தி. இதெல்லாம் நம்ம நான்லாம் எம்பிபிஎஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன பேர்னு தெரியாது, அர்த்தமே தெரியாது. பட் தட் வாஸ் பிகாஸ் நாட் பிகாஸ் ஐ டென்ட் ஷோ இட், ஐ டென்ட் திங்க் மச் அபவுட் இட். இங்கே வந்து கொஞ்சம் எம்ஃபசிஸ் இஸ் மோர் அண்ட் இட் இஸ் ப்ராபப்ளி ரைட். ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் போகும்போது அவங்க வந்து உங்களை கன்சல்டேஷன் பண்ணுறாங்கன்னா வாட் யூ டு எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சில டாக்டர்லாம் உட்காந்துட்டு ஒரு ஆமாயா ஓகே நோ ப்ராப்ளம் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் நாட் ஃபீல் என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்கிறோமே, அவங்க வந்து பரவாயில்ல ஓகே அப்படி சொன்னீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி யூ டோன்ட் வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன். அண்ட் இட்ஸ் அ கேஸ் ஆஃப் அக்னாலஜிங் தட் பேஷண்ட் ஹேஸ் காட் அ ப்ராப்ளம் அண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேஷண்ட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் தட்ஸ் வாட் இஸ் லிட்டரலி லைக் எம்பத்தி. இது எப்படி கன்வே பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. கன்வே பண்ணுறது இட்ஸ் அ பிட் ஆஃப் பாடி லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட் வந்து எனக்கு வந்து சாரி எனக்கு என்னோட லைக் சம் ரிலேட்டிவ் ஹஸ் டைட் அப்படின்னா நீங்கள் அப்போ சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் எம்பத்தட்டிக். ஸோ அது மாதிரி த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்.
and that is common sense. இப்போ யாராவது உங்க வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியில் we have lost a relative, you won't laugh, and the same thing applies there. அதனால you have to kind of show appropriate behaviors to convey your sensitivity and empathy. ஸ்டாக் ஃப்ரேசஸ்ங்கிறது எப்படின்னா ஐ திங்க் இஸ் அகெயின் இந்த கோர்ஸில் போடுறதுனால பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு 4 வார்த்தை அது எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. I'm really, it must be so hard on you அப்படின்பாங்க. அது வந்து இட்ஸ் ஃபைன், பட் எந்த கான்டெக்ட்ஸை சொல்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ வந்து என் நாய் செத்து போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இட் மஸ்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யூங்கிறது இட்ஸ் இன்அப்ராப்ரியேட் ஃபேஸ். ஏன்னா நாய் செத்து போச்சுங்கிறது இட்ஸ் வருத்தம் தான், ஆனால் அதனால வந்து ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ். அதே அகைன் திஸ் பேலன்ஸ் வில் ஒன்லி கம் அண்ட் யூ கீப் ப்ராக்டிசிங் and to make sure somebody will point out இது வந்து it was not necessary or it is வந்து. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழில் சொல்கிறோம் அப்படியாங்க, ஓ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓ அப்படியா அப்படின்னு. the tone of அப்படியாங்கிறது it's kind of a phrase to convey my sensitivity or empathy. பட் அதே அப்படியாங்க அப்படின்னு சொன்னால் that's a different one, and same thing applies in English. அவ்வளோதான். ஆக்டிவ் லிஸ்னிங்கிறது எப்படின்னா பேஷண்ட்டோ இல்லை அந்த ஆக்டரோ என்ன சொல்கிறாங்கங்கிறது நீங்கள் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, பேஷண்ட் மெனக்கிட்டு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிரச்சனைன்னு, அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட்டாக மறந்து போய் திருப்பி வேறு ஏதாவது கேட்பாங்க. அது வந்து இட் இஸ் மார்க் டவுன். ஏன்னா இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து டென்ஷனில் இருக்கும்போது பேஷண்ட்டை கேட்கணும், மண்டல நிறைய இது ஓடிட்டு இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து கேட்கல வச்சுக்கோங்கன்னா இட் பிகம்ஸ் எ ப்ராப்ளம். ஸோ வாட் டு டூ? இப்போ உங்களுக்கு புரியல இல்லை ஞாபகம் இல்லை அப்படின்னு யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் பேஷண்ட் டு ரிப்பீட். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் கொஞ்சம் அதை நெகட்டிவ் இட்ஸ் பெட்டர் தென் இக்னோரிங் இட் ஆர் டெல்லிங் சம்திங் ஆன். ஸோ அந்த வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கியூஸ் இஸ் பேசிக்கலி ஒரு பேஷண்ட் அப்செட்டாக இருக்காங்களா, வழியில் இருக்காங்களா, அவங்க நெத்தியில் வந்து அவங்கெல்லாம் வந்து வில் கம் டு தட். தேர் ஆல் ஆக்டர்ஸ் அண்ட் தே டூ எ வெரி குட் ஜாப். அண்ட் லாங்குவேஜ்ங்கிறது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஜென்ரலாக இந்தியாவில் இந்த வரவங்க வந்து இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவோம். ஸோ ஹாஃப் த டைம் வந்து நிறைய பேஷண்ட் அந்த ஆக்டர்ஸோட கம்ப்ளைண்ட்டே வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஓரளவுக்கு வி ஆர் ஹாப்பி டு கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தட் இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். நீங்கள் வந்து இட்ஸ் ஹார்ட், இங்கிலீஷ் பாஸ் பண்ணிருக்கீங்க, டசன்ட் மீன் தட் யூ மே பி ஃப்ளூயன்ட். அட் த சேம் டைம் ரொம்ப கிடுன்னு பேசுனீங்கன்னா இல்லை ரொம்ப மெதுவாக வால்யூம் பேசினாலும் it becomes a problem. So ultimately பேஷண்ட்டுக்கு புரியறதா இல்லையா, இல்லை எக்ஸாமினுக்கு புரியறதா இல்லையா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் யூ கேன் ஆக்சுவலி, அண்ட் தட்ஸ் அகெயின் எ பிட் ஆஃப் ப்ராக்டிஸ். சமயத்தில் 8 minutes தான் இருக்குது நம்ம கவர் பண்ணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடுவோம், ஆனால் அப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மெடிக்கல் ஜார்கன் யூஸ் பண்ணக்கூடாது, விச் ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் டூ. இன்ஃபேக்ட் இட்ஸ் அதே வே அரவுண்ட், அது அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி செக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சமயத்தில் வந்து பேஷண்ட்டுக்கு புரியுறதா இல்லையா, நீங்கள் மாதிரி சொல்லிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சில சமயத்தில் ஆகும் என்ன ஆகுங்கன்னா, அவங்க ஒரு 4 நிமிஷம் பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் பேஷண்ட் சொல்லுங்க சாரிப்பா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் 4 minutes. அதுக்கப்புறம் திருப்பி டென்ஷன் ஆகிடும், என்னடா திருப்பி முதலேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தேர் ஆர் சம் ஸ்ட்ராட்டஜிஸ். சில சமயம் அது வந்து இதிலே இருக்கும் இந்த ஸ்கிரிப்டில் ஆக்டர்ஸ்க்கு, நீங்கள் வந்து இந்த சமயத்தை சொல்லு, லைக் புரியல சொல்லணும் அப்படின்னு. ஸோ சமயத்தில் யூ ஹேவ் டு சே, அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு 2 minutesக்கு ஒரு தடவை நிறுத்தி, am I able to understand what I'm trying to say? இல்லை நீங்கள் வந்து if you don't understand just feel free to interrupt me. இல்லை முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் பேஷண்ட் வந்து அப்போ சொல்லாது சரி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. டைம் ஃபைனலி ஸோ 8 minutes தான் இருக்குது. அந்த முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா time is not a problem, and you will have the sessions are designed in such a way that an average person can finish. So the reason time is a factor is usually to do with people spending too much time on a particular session. So இப்போ எக்ஸாமினர் நான் வந்து எப்படி செலக்ட் ஆனேங்கிறது I thought it's important so that you don't feel that யார் சும்மா உட்கார வைக்கிறாங்க. It's a very long application process. இன்ஃபேக்ட் போகும்போது நம்ம ஒரு 10 பேஜுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் வந்து give me an example from where you had a difficult situation or somebody did agree அப்படின்னு வரும். அதுலேருந்து என்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு I had to go to GMC. அங்கே வந்து ஒரு ரியல் எக்ஸாமினர் வீடியோஸ் காமிப்பாங்க, அதில் வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை மார்க் பண்ணினேன்னா உங்கள் அக்செப்ட் மீ as எக்ஸாமினர், இல்லாட்டி they will get reject to say that your scoring doesn't match. நான் இது தவிர ஒரு தவிர எக்ஸாம் ஆயாச்சுன்னா எவ்ரி இயர் I have to do a refresher. ஸோ அதில் வந்து அகெயின்
I have to mark against real video. So இப்போ நீங்களே எக்ஸாம் எடுக்கும்போது they may say that we might record it. எல்லா ரூம்லயும் ஒரு கேமரா இருக்கும் and it will be recording. And recording is a two purpose. ஒன்று வந்து teaching and one வந்து to make sure everything is fine. And அதில் வந்து they will have examples of performance ranging from excellent candidates to very poor. And the idea is that scoring அந்த 30 பேர் எக்ஸாம் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாரும் ஸ்கோர் பண்ணுறது ஒரே மாதிரி பண்ணுறாங்க. But as is a norm, and there's always a normal distribution curve. So in a particular station பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து 66 or 70% will give a set score. சில பேர் will be very lenient, சில பேர் will be very very tough. And the idea of the refresher course is just to make sure that people who are too lenient are brought down and people who are too tough are brought up. And but that just shows the variation. ஆனா அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ நான் இன்னைக்கு ஒரு let's say I'm a very strict கொடுக்கறது இல்லைன்னா chances are I will not pass the majority anyway, which means on the average score will be still be the same. And it doesn't matter whether the examiner is very strict or very lenient. But what they want to see is a objective assessment and wide variation in the score. So எல்லாருக்கும் நான் வந்து satisfactory கொடுத்தா it's not good enough. So என்னோட instruction என்னன்னா இன்னைக்கு the candidate performs very well, give excellent. The candidate performs poor, say so. And don't be too worried about giving a wide range scores from A to E and use everything that அவங்க சொல்லுவாங்க. And இப்போ வந்து patient is usually a trained actor. So the real patient கிடையாது, எல்லாருமே actors and they are all professional actors. So acting is a career. அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சமயத்தில் அந்த அப்செட் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சந்தேகம் வந்துருது, நிஜமாவே இந்த பேஷண்ட்க்கு ஏதாவது ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த லெவலுக்கு இது ஆக்டிங். they are all given a script. So script எப்படின்னா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் இருக்கும். அது it will start from patient உள்ள கேண்டிடேட் உள்ள வந்தோடனே நீங்க என்ன சொல்லணும், கேண்டிடேட் இதை கேட்டா நீங்க என்ன சொல்லணும், கேண்டிடேட் இதை கேட்காட்டி நீங்க என்ன சொல்லணும், கேண்டிடேட் வேற ஏதாவது கேட்டாங்கன்னு என்ன சொல்லணும், அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஆங்ஸைட்டி வந்து கொஞ்சமா இருக்கணுமா மாடரேட்டா இருக்கணுமா, நீங்க எப்போ கோவப்படணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும் இல்லை இரிட்டேட் ஆன மாதிரி நடிக்கணும், அதே மாதிரி ஸோ a lot of things are there. அது வந்து அதே மாதிரி at what point you say you're happy. ஸோ இப்போ இப்போ கேண்டிடேட் வந்து இந்த 4 பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டாங்கன்னா you just say okay doctor I'm happy சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் they actually they are also assessed. ஸோ அந்த கேமராவுக்கு ஒரு காரணம் என்னன்னா just to make sure the actors are being reasonable and அவங்களுக்கும் வந்து they are actually told இந்த அளவுக்கு பண்ணுங்க. அதில் யாராவது சப்போஸ் ரொம்ப கம்மியாக நடிக்கிறாங்க ஜாஸ்தியாக நடிக்கிறாங்கன்னா அவங்கள அடுத்த வாட்டி சொல்லிடுவாங்க. இன்டிமேட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து இட்ஸ் யூஸ்வலி அனாலிட்டிக்கல் மாடல் அந்த அது வந்து வில் கம் டு தட் லேட்டர். அதே மாதிரி there's a high fidelity சிமுலேட்டருங்கிறது இட்ஸ் பேசிக்கலி பொம்மை. அதை வந்து இப்போலாம் லைக் அதுக்குள்ள ப்ரீதிங் இருக்கும், பல்ஸ் இருக்கும், பீப்புள்ஸ் இருக்கும், பேஷண்ட் கேன் ஆக்சுவலி சம்டைம்ஸ் டாக். சம்டைம்ஸ் அது டாக்குங்கிறது எப்படின்னா யாரோ வேற ரூம்ல உட்காந்துருப்பாங்க, தே லிஸ்னிங் டு யூ. ஸோ நீங்கள் வந்து ஹலோ ஜான் ஹவ் ஆர் யூன்னு நீங்கள் பேஷண்ட் மாதிரி கேட்டீங்கன்னா அவன் வந்து ஐ எம் ஃபைன் டாக்டர், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ கான்ட் ப்ரீத் ஏதோ ஒன்று சொல்லுவோம். அண்ட் அதே தட் பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி இன் த பேக்ரவுண்ட் ஹேஸ் காட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் வாட் டு ஆன்சர். ஸோ நீங்கள் இது கேட்டால் அது சொல்லணும். ஒன் மோர் பர்சன் வில் பி கண்ட்ரோலிங் த வைட்டல் சைன்ஸ் மானிட்டரில். ஸோ அந்த மானிட்டரில் ஒரு இசிஜி இருக்கும், ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஒரு ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்கும், சமயத்தில் ஒரு CO2 கூட இருக்கலாம். அண்ட் அதில் வந்து நீங்கள் டிபெண்டிங் ஆன் வாட் யூ டூ வில் பி ஆல்டர்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் ப்ராங்கோடைலேட்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தென் த ரெஸ்பிரேட்டரி ரேட் வில் இன்க்ரீஸ். ஒருவேளை நீங்கள் ஆக்சிஜன் வைக்கலை மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த சேச்சுரேஷன் ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஸோ அதெல்லாம் இட்ஸ் a subtle cue. It's very very virtually unknown that patient will have a cardiac arrest. நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணனால பேஷண்ட் அரெஸ்ட் ஆகிடுதுலாம் எதிர்பார்க்க வேண்டாம். But at the same time, they will be marked on anyway because நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் ஆக்சிஜன் கொடுக்கல, ப்ராங்கோடைலேட்டர் கொடுக்கல, ஆஸ்மாக்கு ஸ்டீராய்டு கொடுக்கல அப்படின்னா it is considered to be a fairly serious error. So these are the some of the what you call simulators. And on the top left la வந்து it's probably pregnant woman or a ascites இருக்கலாம், I don't know which one is that. அதே மாதிரி ரைட்ல பார்த்தீங்கன்னா this is usually a patient who has got asthma. அவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் போடுற மாதிரி ஒரு 3 இது வச்சுருக்காங்க. அது தவிர வந்து பேஷண்ட் ஆக்சிஜன் மாஸ்க் சமயத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஓகே அந்த there will be another person who will act as a nurse. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சொன்னால் தான்
they will say. So வந்து நீங்க வந்து சொல்றீங்க I would like to give the patient oxygen, and நீங்க வந்து interact பண்ணணும் அந்த நர்ஸோட as if உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க நர்ஸை சொல்ற மாதிரி. ஸோ அந்த நர்ஸுக்கு முதல்ல பேரை கேட்டுக்கணும். ஸோ அந்த நர்ஸ் வந்து மேல் ஆர் ஃபீமேல் டிபெண்டிங் ஆன் ஹூ இட் இஸ். அவங்க வந்து நீங்கள் சொல்ல கேன் யூ ப்ளீஸ் கெட் மீ சம் ஆக்சிஜன் அப்படின்னா தே வில் கெட் யூ த ஆக்சிஜன். ஸோ தில் வி தேர் டு ஹெல்ப். ஃப்ளூயிடு போடுன்னு ஃப்ளூயிடை போடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து இது பேஷண்ட் இது ஆர்டர் பண்ணுங்க, பிளட் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னா தே வில் ரிக்வெஸ்ட். ஸோ தோஸ் திங்ஸ் தே வில் டூ. And அது வந்து இந்த particular patient will generally is the one where there's a speaker inside and it will talk to you. Bottom left la வந்து it's intraosseous. So அது வந்து again it's a fairly common now. So IV access கிடைக்கலையா, you should know how to operate the intraosseous equipment. அது வந்து நிறைய யூடியூப் வீடியோஸும் இருக்கு. I don't think it's that complicated. ஆனால் நீங்கள் if you're able to get your hands on one, it's useful and at least you can actually do something with it. அதே மாதிரி பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா PR and PV examination, and it's again the basics தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த இதுல வந்து intimate examinationனால they expect you things like privacy, chaperone, make sure the patient வந்து is going to be comfortable, and you explain the procedure to the patient. You have actually taken implied consent. So நீங்க வந்து இப்போ although இந்த patient இல்ல, it is just a model na கூட you'll have to mention that I will make sure there's a privacy, I'll make sure chaperone is present, I'll aseptic precautions, I will explain to the patient this is what is going to be done, and sometimes even to say it might hurt a bit. அதுக்கப்புறம் வந்து and this is how roughly I'm going to take a sample, or I have to take a sample or whatever. And then அதில் என்ன பார்ப்பீங்க, PR examination பண்ணீங்கன்னா you will examine, check for any blood or mucus and any kind of tone and this and that, whatever. அது வந்து depending on what is there. அதனால this is all, it is actually standard. ஒரு நீங்க MBBS பாஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா this is the basic. At that level you should know. நீங்க ஒரு வேளை ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆயிட்டு இல்லை கார்டியாக் சர்ஜன் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறந்துடலாம். பட் இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் பைமேனுவல் பண்ண சொன்னீங்கன்னா ஐ ப்ராப்பர்லி நோ only the basic. I won't know much more than that. That's because நான் anesthesia ICU பண்ணிட்டு பல வருஷம் ஆச்சு. But at that level expectation is again it's still very basic. So nobody expects you to diagnose advanced pregnancy or whatever. We're talking whether you know the difference between what you're going to feel and how you go about it. That is the most important thing. ஸோ இப்போ நான் மேனிகின்ஸ்லாம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோடியமா கூட இருக்கலாம். ஸோ யூ மே திங்க் என்னடா அது இது பொம்மையாக இருக்குன்னா, பட் உள்ள ஆக்சுவலி ஃபைப்ரோடியம் வச்சுருப்பாங்க. அதனால டோன்ட் அஸ்யூம் எனி திங் தட் எல்லாமே நார்மலாக இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த சிமுலேட்டரில் வந்து ஸ்பீச் இருக்கலாம், பிளிங்க் இருக்கும், ஈஸ் இருக்கும், பல்ஸ் இருக்கும். பட் பாட்டம் லைன் உங்களை பொறுத்த வரைக்கும் as if you're dealing with a real patient. ஸோ அந்த சிமுலேட்டருக்கு நேம் கொடுத்துருப்பாங்க, and this is John அப்படிம்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த பேஷண்ட்டாக நினச்சிட்டு ஜான் அப்படின்னு கூப்பிடணும், அவ்வளோதான். அதே மாதிரி பேஷண்ட் வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னா you have to apologize and say sorry, it won't take too long, or I'll try, okay, whatever you say. ஒரு பேஷண்ட் எனக்கு வலிக்குதுன்னு அப்படிதான் வலிக்குன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன சொல்லுவோம், சாரிம்மா ஒரு 10 செகண்ட் பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் சொல்ல வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எங்க பக்கத்துல இருக்கிற பேசிக் ரிசர்ச்சேஷன் எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க டிபெண்டிங் ஆன் வாட் யூ ஆஸ்க். சப்போஸ் அங்க ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னா then the examiner will say assume that this patient it doesn't need it, or இது ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கூடாது மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர் வந்து will be like a nurse. ஸோ நீங்க வந்து as you do anything else, இங்க வந்து the norm is நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா you should know whom you're working with. அது வந்து இட்ஸ் அ பேசிக் நார்ம். ஸோ நான் வந்து என் கூட நர்ஸ் இருக்குன்னு அவங்க பேர் கூட தெரியாமல் வேலை செஞ்சீங்கன்னா இட்ஸ் அ ராங் திங் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ டூ இஸ், நான் வந்து என் பேர் கண்ணன், உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வி ஜஸ்ட் ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் தம். ஸோ வாட் they expect from you is a basic physical examination. இது வந்து லைக் non-negotiable. இது வந்து இட்ஸ் a basic MBBS level. And the only different thing is mental state assessment, which is also considered very basic, and a lot of patients can present with a mental kind of distress or whatever. So அது எப்படி பண்ணணுங்கிறது you should actually make a note and practice இல்லையா. அல்டிமேட்லி இப்போ நான் வந்து ஒரு அப்டாமன் எக்ஸாமின் பண்ணேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் you will be in an orderly manner. அதுக்கப்புறம் அந்த பொம்மையில வயிற்றுக்குள்ளே ஏதாவது மாசு இருக்கா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். பட் generally if you don't know the steps then you will miss. So these are the list I could think of which the mannequin and models இருக்கும். ஸோ ஒரு பிபி எப்படி செக் பண்ணுறது, we're talking non-invasive blood pressure, ஒரு வீனஸ் கேனுலா எப்படி போடுறது, இல்லை பிளட் எப்படி எடுக்கிறது, இல்லை
IM injections அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரி சம்திங் விச் ஆல்ரெடி டன் எனிவே, ஸோ நாட் அ பிக் டீல். அதே மாதிரி பேசிக் லைஃப் சப்போர்ட் சிபிஆர் அதோட ஸ்டெப்ஸ் தெரியணும். சப்போஸ் அது பண்ணுங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஸ்லிக், ஏன்னா அல்டிமேட்லி அங்கே போய் யூ கான் ஸ்டட்டர். அண்ட் தென் முன்னாடி சொன்ன அந்த ஒன் திங் இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் அந்த ப்ரௌனில் போட்டுருக்கேன் ரெட் கலரில், ஷார்ப்ஸ் டிஸ்போசல். ஷார்ப்ஸ்ங்கிறது எனிதிங் விச் இஸ் லைக் நீடில் ஆர் பிளேட் or a guide wire which is basically has got a potential to induce a skin injury. இங்கே எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேஷண்ட்டுக்கு நீடில் யூஸ் பண்ணுறீங்க, பேஷண்ட் இஸ் HIV பாசிட்டிவ் ஒரு ஹெப்படைட்டிஸ் பாசிட்டிவ், அந்த நீடில்னால நீங்கள் உங்களையே யாராவது குத்திட்டீங்கன்னா தே பொட்டன்ஷியலி தே கேன் கெட். அதனால் தே ஆக்சுவலி ஆர் லிட்ரலி இதை நீங்கள் மறந்தீங்கன்னா யூ கேன் சேஃப்லி அஸ்யூம் தட் யூ வில் ஃபெயில். ஸோ there will be a sharps bin. இந்த ஷார்ப்ஸ் பின்ங்கிறது நீங்கள் கூகுள் இமேஜ் அசஸ்மெண்ட் தெரியும், யூஸ்வலி எல்லோவாக இருக்கும் வித் ஆரஞ்ச் லிட். இட்ஸ் லைக் a bucket with a lid, அவ்வளோதான். ஒன்லி திங் இஸ் இட்ஸ் சப்போஸ் டு ஹேவ் நேரோ ஓப்பனிங். ஸோ நீட்டில் அதுக்குள்ளே போட்டீங்க, அது ரொம்ப எடுத்துன்னா அதுக்கப்புறம் டிசார்ட் வேற போடுவாங்க. அண்ட் இட் இஸ் த பேசிக் ஸ்டெப் தே எக்ஸ்பெக்ட், விச் இஸ் வெரி குட் திங். இந்தியாவிலும் வரணும், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே லாட் ஆஃப் பீப்புள் கேன் ஹேவ் ஹெப்படைட்டிஸ். நீங்கள் ஒரு நீட்லால லாட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃப் காட் ஹெப்படைட்டிஸ் ஃப்ரம் பேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஷார்ப்ஸ் இன்ஜுரி. அதனால வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் கைண்ட் ஆஃப் they are very 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 particular. அது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ எனி டைம் யூ யூஸ் எனிதிங் ஷார்ப், நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் டு pretend that actually I'm putting it in. சில சமயம் இட்ஸ் பி டிஸ்போசபிள் நீடில் எனிவே, ஸோ யூ ஹேவ் டு புட் இட் இன். அண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் சூச்சர் பண்ணும்போது யூ கிவ் யூ ஃப்ரெஷ் சூச்சர், அந்த விஷயத்தில் காஸ்ட்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து நீடில் சூச்சர் பண்ண அப்புறம் அந்த நீடில் வந்து நீங்கள் ஷார்ப்ஸ் பின்குள்ளே போடணும். போட்டிங்கன்னா யூ ஆக்சுவலி either gain points, at least you don't lose points. ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் த டாஸ்க். அதே மாதிரி மாடல் எதுக்குன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது, இப்போ பிவி எக்ஸாமினேஷன் பிஆருக்கு வந்து நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பீக் டு த மாடல். ஸோ பிகாஸ் தேர்ஸ் நோ ஹியூமன் தேர். ஹை ஃபிடிலிட்டி சிமுலேட்டர் இருக்கு, அந்த மனுஷன் மாதிரி இருக்கிறது தான் யூ ஹேவ் டு ஸ்பீக் டு த பேஷண்ட். ஃபார் ஆல் தி அதர்ஸ் யூ ஹாவ் டு, இப்போ நீங்கள் ஒரு பிவி பண்ணுறீங்க, இது டாக் ஆஸ் யூ டூ. ஸோ நீங்கள் பண்ணும்போது நான் வந்து ஏசெப்ஸ் பண்ணுவேன். சில சமயம் எக்ஸாமினர் சொல்லுவாங்க டோன்ட் டாக் ஜஸ்ட் டூ இட் அப்படிம்பாங்க, தட்ஸ் ஃபைன், அது வந்து அதில் போட்டிருக்கும். சில சமயம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும் எக்ஸ்பிளைன் டு த எக்ஸாமினர் ஆஸ் யூ டூ இட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் போட்டிருந்தா இதை பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்கணும். அதில் ஒன்றும் போடலை ஜஸ்ட் டூ அ கேனலேஷன் அப்படின்னா யூ ஜஸ்ட் டூ அ கேனலேஷன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பொறுத்த எக்ஸாமினர் அப்சர்வ் யூ. ஸோ அதில் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் க்ளவுஸ் போட்டிருக்கீங்களா, கையை க்ளீன் பண்ணீங்களா, இந்த ஸ்டெரட் எடுத்தீங்களா, பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, டூனிகே போட்டிங்களா, நீடில் கரெக்டாக போட்டிங்களா, பிளட் எடுத்தீங்களா, அது தவிர வந்து ஷார்ப்ஸை டிஸ்போஸ் பண்ணீங்களா, ட்ரெஸ்ஸிங் போட்டிங்களா, அதெல்லாம் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பொறுத்து எக்ஸாமினர் வில் ஸ்கோர். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் யூ டு பி ஜென்டில், அது யூர் ஆல்வேஸ் ஜென்டில். சில சமயம் அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடுப்பு உடைஞ்ச மாதிரி ஒரு மேக்கப் போட்டுப்பாங்க. அந்த பேஷண்ட் வில் லைங் தேர், நீங்கள் அந்த பக்கம் கையை வச்சேன்னா அந்த ஆக்டர் வில் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஜம்ப் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆர் டோல்ட் டு டூ தட். ஸோ இங்கே தொட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி அமைக்கிறாங்கன்னா இதை பண்ணுங்க, இது மாதிரி பண்ணால் இவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அதை வந்து எப்படி நீங்கள் ரீஅஷ்யூர் பண்ணுறீங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ எனிதிங் ஆக்டரோ இல்லை ஈவன் மாடலோ இல்லை சிமுலேட்டரோ ட்ரீட் தம் ஆஸ் யூ வுட் ட்ரீட் அ ரியல் பேஷண்ட். இஸ் இட் ஓகே so far, sir? It's all very good. Okay. So other thing is drug dosage. ஸோ இதெல்லாம் அகைன் வெரி பேசிக் திங்ஸ். அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இது மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் 20 மில்லிமோல்ஸ் மெக்னீசியம் கொடுக்கணும், எப்படி பண்ணுவீங்க. அது வந்து தனியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு கால்குலேட்டர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேசிக். டோன்ட் அஸ்யூம் தேர் பி கால்குலேட்டர். உங்கள் மொபைல்லாம் நீங்கள் உள்ள வச்சுருவீங்க, அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஐவி பேக் இஸ் யூஸ்வலி டு டூ வித் மிக்சிங் இன்சுலின் or it will to do with magnesium or those kind of antibiotics or whatever. அது எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிஜமாவே ஒழுங்காக பண்ணுறீங்களா இல்லை சும்மா. இப்போ சமயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு இன்சுலினும் டெக்ஸ்ட்ரோஸும் மிக்ஸ் பண்ணணும், சரியா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், அங்கே சேலன் பேக் வச்சுப்பேன் 100 bags. ஸோ த இன்ஸ்ட்ரக்ஷன் will say mix insulin 10 units or 12 units into the saline அப்படின்னு இருக்கும். நான் வந்து இந்த டெக்ஸ்ட்ரோஸ் வச்சிருக்கேன், நான் செல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேண்டிடேட்ஸ், நான் சொல்கிறது இன்க்ளூடிங் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஹியர் யூகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ். அவங்க சொல்லுவாங்க ஐ வில் செக் த பேக் டு மேக் ஷூர் இட்ஸ் ரைட் ஒன். அது சொன்னால் கூட குளுக்கோஸ்னு போட்டிருந்தா கூட they will not actually say this is the wrong bag. இல்லை சமயத்தில் I will give them expired ampule. ஸோ அது எக்ஸ்பைரி டேட் வந்து 2019 இருக்கும். அவங்க வந்து ஐ வில் செக் த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதில் ஸ்டார்ட் லோடிங்.
So what they're doing, they're telling they will check, but they're not checking. And that's the important bit. So you have to read it out. This expires in September 2022. அது மாதிரி அது பண்ணீங்கன்னா that's a bonus mark rather than just அதே மாதிரி some people are very good. அவங்க வந்து this is expired, can I have another one அப்படின்னாங்க. Then we give the real one. So that is the way they think. நீங்க வந்து சும்மா பேச்சுக்கு சொல்றீங்களா இல்லை நிஜமாவே பண்றீங்கன்னா ஷாப்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். ECG X-ray is considered very basic. They will not give you a complicated ECG. They will only give you a basic X-ray, which has got a very obvious feature. So, so they will actually usually be, let's say, pneumothorax or a consolidation or a fusion. And of course, as is always, you need to have a differential diagnosis. ECG, again, it will be either ST segment changes or a rhythm problem. Digoxin toxicity கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல, and that is quite not considered to be essential, so I won't worry about it. Basic respiratory function test, typically vital capacity or FEV1, அது மட்டும் வந்து என்ன நார்மல், ஏன்னா அப்போதான் உங்களுக்கு நார்மல் தெரிஞ்சாதான் நீங்க நார்மலா இல்லைன்னு you can actually find out. But like every report நீங்க படிக்கும்போது you have to start with make sure this is that for the right patient. So நீங்க வந்து as a rote kind of thing to say this ECG as belongs to a patient so and so, taken on so and so date, and this is kind of just, I think you should have a pattern to say you either go with P waves, QRS and T waves, or leads the pointer, ST segment pointer, and those kind of things. X-ray பொறுத்த வரைக்கும் you start off with either identification and then you go from skin to inside or inside to skin, whichever way you want. But again, you need a structure. Interpersonal skills. So now comes to the important bit. இது வந்து நான் GMC-ல இருந்து எடுத்தது. இது வந்து these are the things they actually test your interpersonal skills. So for example, interaction நான் முதல்ல சொன்னேன், verbal and non-verbal cues. நீங்க வந்து அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்றீங்களா இல்லை சும்மா யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு ட்ரீட் பண்றீங்களா? அதே மாதிரி எக்ஸாமினர் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாமினேட்டை வந்து நீங்க ஸ்டெப்பை சொல்லும் போது நீங்க சொல்றீங்களா இல்லையா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அது வந்து அகைன் ப்ராக்டிஸ்ல தான் வரும். இந்த சென்ஸ் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லுவீங்கன்னா, இன்வால்விங் த பேஷண்ட் டெசிஷன் மேக்கிங் எப்படி அப்படின்னா இட்ஸ் பேசிக்லி கிவிங் தம் தி ஆப்ஷன்ஸ் டு சே தட் இப்போ வந்து ஒரு ஓசிபிஎல் கேட்டு ஒரு அம்மா வராங்க, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் கேட்டு ஒரு பொண்ணு வரா, அவகிட்ட வந்து நீங்க என்னென்ன சொல்லுவீங்க, ஹவு டு எக்ஸ்பிளைன் தி ரிஸ்க் அண்ட் ஹவு டு எக்ஸ்பிளைன் தி ஆப்ஷன்ஸ் டு சே தட் இது வந்தா இது மாதிரி இது இருக்கு அப்படின்னா. அதில் சமயத்தில் அவங்களே கேட்பாங்க, இதில் வந்து ரிஸ்க் நான் வந்து கூகுளில் படித்தேன், இதனால எந்த ரிஸ்க் இல்லையா சமயத்தில் they will give you a clue as well, so you can actually explain. ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக ஒரு அம்மாவை கொண்டு வருவாங்க, ஒரு 35-year-old இல்லை ஒரு 20-year-old, சே எனக்கு 4 வயசு பையனுக்கு வந்து இது மாதிரி இருக்கு, ஆனால் பையன் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி. அதை வந்து எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, you should remember the patient is actually the child, so who has come is the relative of the child or relative of the patient. அதனால அந்த பேசிஸ்ல பண்ணி you should kind of interact with that session. ஒரு ஃபோன் கால் சமயத்தில் இருக்கும். ஸோ இட்ஸ் ஐதர் ஹேண்டிங் ஓவர். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து வார்டில் நைட் டியூட்டியாக இருந்தீங்க, கார்த்தால போகும்போது உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்க, அந்த பேஷண்ட் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த பேஷண்ட் ஹேண்ட் ஓவர் வந்து இட்ஸ் வில் கம் டு தட், பட் இட்ஸ் இன்வால்வ்ஸ் SBAR அப்படின்னாங்க, சிச்சுவேஷன் பேக்ரவுண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி ஒரு SBARங்கிறது ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ஹேண்டிங் ஓவர் சம்திங் விச் ஹஸ் ஹேப்பன்ட் ஓவர் நைட். ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த சிச்சுவேஷன் இஸ், பேஷண்ட் வந்து ஒரு 55 வயசு இருக்கு, பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பேஷண்ட் டயபிட்டிஸ் அசஸ்மெண்ட்ல பார்க்கும்போது பிபி இது மாதிரி இருந்தது, ரெஸ்பிரேட்டரி இது மாதிரி இருந்தது, சாப்ஸ் இது மாதிரி இருந்தது, அண்ட் தென் வாட் இஸ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேண்ட் ஓவர். அது ஃபோனில் இருக்கலாம், இல்லை பர்சனலாக கூட இருக்கலாம். Breaking bad news, again, it's a basic principle of how you break the bad news and how you kind of ரொம்ப நம்ம சினிமாவில் அந்த காலத்து சினிமா மாதிரி நடிக்காம ஒரு டயலாக் விட்டு அழ வேண்டாம். At the same time, you shouldn't be too casual about it. Consent பொறுத்த வரைக்கும் again at every stage it will be checked anyway, but சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, இந்த patient is coming for an nephrectomy and you are taking a consent. அதில் வந்து there are some principles. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும், நீங்கள் வந்து இப்போ இதில் சமயத்தில் இட் மே நாட் பி ப்ரொசீஜர் யூ ஆர் ஃபெமிலியர் வித். ஸோ நீங்கள் நெஃப்ரெக்டமி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கன்சென்ட் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, யூ கேன் பி ஆனஸ்ட் டு சே தட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இருக்குது, பட் இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஐ வில் ஹேவ் டு கன்சல்ட் மை கன்சல்டன்ட் அண்ட் கெட் பேக் டு யூ.
ஸோ இது மாதிரி தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். யூஸ்வலாக இப்போ ஜிபியில் தானே நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, இல்லை கம்மியாக சர்க்கரை சாப்பிடாதீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாட் எவர் யூஸ்வல் திங்ஸ். இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி நார்மல் கன்சல்டேஷன் ஃபார் சம் ஃபேக்டர்ஸ். அது வந்து பட் அதுக்காக நீங்கள் வந்து இப்போது சம்மந்தம் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் கொடுத்தா தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட். அதனால யூ ஷுட் நோ வென் யூ கிவ் லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். இந்த சென்ஸ் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் ரியல் லைஃப்பில் அதை பண்ண மாட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு நெசசரி டூ இட் இன் எக்ஸாம் அஸ் வெல். ஸோ நான் வந்து இப்போ அக்யூட் அப்டமனோட வரேன், அப்பெண்டிசெக்டமி அப்பெண்டிசைட்டிஸோட வரும்போது நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணாதே அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது தி ப்ரியாரிட்டி இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட் பெயின் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். whereas a patient comes to say that I have hypertension, எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னா then you can give lifestyle advice. நீங்கள் ஸ்மோக்கிங் குறைங்க, வெயிட்டை குறைங்க, whatever. So that depends on the situation. So as is the norm, நான் சொன்ன மாதிரி you have to introduce yourself first. அது வந்து ஃபர்ஸ்ட் திங். அது வந்து நீங்கள் உங்கள் ஃபுல் பேரை சொல்லலாம், இல்லை ஐம் டாக்டர் கண்ணன் சொன்னால் போதும். ஐ டோன்ட் ஹேவ் டு சே அது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். சமயத்தில் பீப்புள் கெட் மிக்ஸ்ட் அப் அந்த டென்ஷனில். சாயங்காலம் வந்து குட் மார்னிங் வாங்க, it's not a big deal, we also know, but just these are the tiny little indicators to the exam of how tense the candidate is. So just see the time. அதே மாதிரி நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இப்போ வந்து கோவிட்ல சமயத்தில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டோன்ட் டு ஹேண்ட் ஷேக் சொல்லலாம், தட்ஸ் ஃபைன். ஆனால் டிபெண்டிங் ஆன் சர்க்கம்ஸ்டான்ஸ், பெரியமெண்ட் இருக்கும்போது உட்காந்துட்டு நீங்கள் சிரிச்சுட்டு சொன்னால் கூட இட்ஸ் நாட் நைஸ். ஸோ யூர் எக்ஸ்பிரஷன் ஷுட் ஸ்டார்ட், யூ ஸ்டில் இன்ட்ரடியூஸ், ஆனால் யூ ஆர் நாட் தட் ஸ்மைலி இஃப் தேர்ஸ் எ பெரியமெண்ட். அதே மாதிரி இது வந்து தேர்ட் புல்லட், ஃபோர்த் புல்லட் பாயிண்ட், அந்த ஹவு மே ஐ அட்ரஸ் யூ. ஐ டோன்ட் நோ வை ஜிஎம்சி வெப்சைட்ல அது போட்டிருக்காங்க, இது வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு. ஐ திங்க் இட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் பேஷண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. ஹவு மே ஐ அட்ரஸ் யூனா அவங்க குழம்பிடுவாங்க. ஸோ பேசிக்கலி யூ கேன் சே two things. One, you can say how you'd like to be called. So they'll say, okay, call me Jane. Or you can say, can I call you Jane? Which is fine, it's not a problem. But இந்த வயசானவங்களாம் எப்படின்னா they will, இப்போ டான் ஸ்மித் அப்படின்னு ரொம்ப வயசானவங்களாம் அவங்கள வந்து ஜான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவரோட க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இல்லை இல்லையா? யூர் ஆஃப்டர் ஆல் a doctor, you just seeing it first time. அதனால expectation from some patients is that you will call them Mr. Smith. அதனால வந்து நீங்கள் I mean you can just say how would like to be called, or you can say Mr. Smith and அப்படியே போயிட்டு இருக்கலாம் till the patient says call me John, that's fine. But at the same time நீங்கள் வந்து you should kind of thank you or whatever, you just say as you normally do. ஸோ இது வந்து இந்த செகண்ட் லாஸ்ட் புல்லட் பாயிண்ட்ல தான் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜான் ஸ்மித்தை வந்து மிஸ்டர் ஜான் அப்படின்னாங்க. இது மிஸ்டர் ஜான் கிடையாது, இட்ஸ் ஐதர் மிஸ்டர் ஸ்மித் ஆர் ஜான். ஸோ இது தட்ஸ் அ வே இட் ஒர்க்ஸ் ஹியர் யூகேல. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் திங் இம்பார்ட்டன்ட் இஸ் கன்ஃபார்ம் ரீசன் ஃபார் அட்டெண்டன்ஸ். முன்னாடியே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இதுக்கு தான் பேஷண்ட் வந்திருக்காங்க, ஆனால் இட் இஸ் ஸ்டில் அ குட் ப்ராக்டிஸ் டு கன்ஃபார்ம் வை தே ஆர் ஹியர். So you can say, I can understand that you're here for a complete relating to the pain in your big toe or pain in your back or whatever. And they will say yes. Okay. அதுக்கப்புறம் வந்து சைன் போஸ்டிங். இது வந்து அகெயின் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்கில். சைன் போஸ்டிங்கிறது எப்படின்னு இப்போ நான் முன்னாடி சொன்னேன், நான் முதல்ல இன்னைக்கு இதை பேச போகிறேன், நான் வந்து at the end of it I'll cover this, I'll cover that, and then I'll go. That's the sign posting. So, and you also tell the patient what you're going to do. So நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங், ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் சொல்லுது ஃப்ராக்சர் இருக்கு, நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்கன்னா யூ கேன் சே ஓகே, நீங்கள் ஃப்ராக்சர் சொன்னீங்க, அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீட் டு எக்ஸாமின் யூ, இல்லை நான் வந்து ரிசல்ட் வந்த அப்புறம் சொல்கிறேன், அடுத்தபடியாக நாங்கள் இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் இப்போ மாத்திரை கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஜிபியை ஃபாலோ பண்ணுவேன். So these are all the signposting in terms of where are you going to take the patient next. Or you can say, now I'm going to examine you. It's a signposting. So it's just trying to give idea about how you're going to take the next step. So eye contact is important. So நீங்கள் வந்து பேஷண்ட்டை பேசும்போது பேஷண்ட்டை தான் பேசணும், நீங்கள் வந்து எக்ஸாமினேட்டருக்கு அவசியமே இல்லை. நீங்கள் எக்ஸாமினேட்டர் சொல்லும் போது மட்டும் எக்ஸாமினேட்டர் பார்த்தா போதும். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா இட்ஸ் ரியல் பேஷண்ட், யூ ஒன்ட் லைக் அங்கே வந்து பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக பேசுங்க, சம்மரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு ஜஸ்ட் டு மேக் ஷூர் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இது 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 இது. ஸோ இல்லை நான் முன்னாடி செக் அண்டர்ஸ்டாண்டிங், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, சைன் போஸ்டிங் சொன்னோம். அண்ட் ஸ்மைல் ஆக்சுவலி இஸ் நாட் பேட். ஒரு பேட் நியூஸை பொறுத்து, அன்லெஸ் இட்ஸ் அ பேட் நியூஸ், இட் ஆக்சுவலி ஷோஸ் தட் யூஆர் அ பிட் மோர் ரிலாக்ஸ்ட், அ பிட் மோர் ஹியூமன். அதனால் வந்து இட் டசன்ட் ஹேவ் டு பி ரொம்ப வைடாக இல்லை, பட் லைக் ரிலாக்ஸ்ட் ஆன ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐ டோன்ட் நோ, இது அகைன் இட்ஸ் ரோட், இது பாவம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து வந்தோடனே மே ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னாங்க. இல்லை இஸ் தட் ஓகே அப்படின்னு. இட் இஸ் நாட் நெசசரி. நீங்க வந்ததே கேள்வி கேட்கறது தான். அதனால வந்து இதை வந்து தனியா வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இது ஜிஎம்சி காரன் வந்து இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸாமினர் ஆக்சுவலி டு நெகட்டிவ்லி மார்க். அதில் டோன்ட் ஆக்சுவலி உள்ள போயிட்டு நான் உங்களே கேள்வி கேட்க வரலாமா அப்படின்னு. அதே மாதிரி பட் இம்ப்ளாய்ட் கன்சென்ட். ஸோ நீங்க வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணணும், யூ ஹாவ் டு சே ஐம் கோட் எக்ஸாமின் யூ, இஸ் இட் ஓகே, தட்ஸ் ஃபைன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு இஸ் எனிதிங் எல்ஸ் வுட் லைக் டு டெல் மீ அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, ஏதாவது மறந்து போயிட்டா நீங்க சொல்லுங்க, அது வந்து வேலையே செய்யாது. ஏன்னா the instructions to actor is if they don't tell you specific question, don't just volunteer information. அதனால நீங்க வந்து கேள்வி கேட்டு பிரயோஜனமே கிடையாது. இஃப் எனிதிங் இட் இரிட்டேட்ஸ் எக்ஸாமினர் பிகாஸ். ஆனா அதர் வே அரவுண்ட் இஸ் குட். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க பேஷண்ட்டை கேட்கலாம், எனிதிங் எல்ஸ் வுட் லைக் டு நோ. ஏன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து அப்பெண்டிசைட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கேன், ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கலாம். ஸோ அது வந்து நான் தட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் தி சேம் திங். ஆனா இட்ஸ் அ மோர் எஃபெக்டிவ் வே. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ வெரி பர்சனல் கொஸ்டின். நீங்க வந்து தண்ணி அடிப்பீங்களா இல்லை ஸ்மோக் பண்ணுவீங்களா? இங்க எல்லாம் அது பர்சனலே கிடையாது. இட்ஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் யூ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க். யூ கேன் ஆக்சுவலி சே நோபடி வில் கெட் அஃபெண்டட். நீங்க வந்து ஸ்மோக் பண்ணுவீங்களா, இல்லை ஆல்கஹால் எடுப்பீங்களா, இல்லை இது வந்து எத்தனாவது புருஷன், அது மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே they don't get worried about it. Or எத்தனாவது பொண்டாட்டி, சாரி ஐ didn't mean to be unisex. So subtle things, don't use the word drink, use alcohol. You take alcohol, that's fine. Although in colloquial language drink is same, which is fine if you use it, but again it just to be a bit more polished. Alcohol அப்படின்னா அப்படின்னா அது மாதிரி செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது சில பேர்லாம் ரொம்ப வெக்கப்படுவாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். இட் இஸ் end of the day it's a question you have to ask, and you are a professional, so there's nothing to be. You just have to have a neutral look and say that okay, have you got or tell me about your personal life, in the sense, are you married, or how many partners have you had, or even you can ask when was the last time you had sexual intercourse. Absolutely fine, not a problem, as long as it is told with a neutral kind of tone and look. Confidentiality, நீங்க வந்து it is assumed that சில பேர் சொல்லுவாங்க, don't worry at all, we will never tell this to anyone, எல்லாமே டாப் சீக்ரெட்டா வச்சிருப்போம், அதெல்லாம் தேவையே கிடையாது. It is actually assumed that it's all confidential. The only time we mention confidentiality is during research. So research consent இருக்கும்போது, because they have to sign a consent form which says that confidential இருக்கும் டேட்டாங்கிறது, அப்போதான் வந்து we specifically mention. Otherwise, for all practical purposes, the information you're going to check, you have to keep confidential. You don't have to say. Patient suppose கேட்டாங்க அப்படின்னா, then that's a different issue. சில சமயம் வந்து they say, oh, patient may be worried about it, then you can say, but you don't have to say as a routine. எல்லாமே டாப் சீக்ரெட் வச்சிருக்கோம், கவலைப்பட அவசியமே கிடையாது. அதே மாதிரி கம்பேஷன், எம்பத்தியில் வருது இது. ஸோ யாராவது அழறாங்கன்னா டிஷ்யூ கொடுக்குறது தப்பு கிடையாது. இங்கே வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். பக்கத்தில் டிஷ்யூ வச்சுருப்பாங்க. யூ கேன் சே தட் ஓகே. நீங்கள் வந்து கேட்க கூட வேண்டாம், டிஷ்யூ வேணுமா, யூ கேன் சே would you like a tissue, இல்லை யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் கிவ் இட். அவங்க கண்ணில் தண்ணி வருது, ஏன்னா நல்ல ஆக்டர்ஸ் அவங்களாம் நல்லா அழுவாங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அவங்க கையை பிடிச்சிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். ஐ நோ யூ மே சே ஓகே, ஒரு ஃபீமேல் பேஷண்ட் இருக்கும்போது நான் மேலாக இருந்தேன், என்ன பண்ணுறது, இட்ஸ் நாட் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஓகே. ஸோ பட் இட்ஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சே தட் நீங்கள் ஒரு ரியல் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்கிறது தான். அதை முன்னாடி சொன்ன மாதிரி inappropriate empathy is not necessarily good. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்டிகுலர் இதில் பார்த்தேன், அந்த PLAB கேண்டிடேட்ஸ் வந்து இது எழுதியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து patient says I'm constipated and they say I'm so sorry to hear that அப்படின்னா, that's supposed to be the response. It is a wrong response. Constipated தான் ஒன்றும், it's not a big deal. ரொம்ப வலிக்குதியா வயிற்று அப்படின்னா அது வந்து yes, you can be sorry about it. கான்ஸ்டிபேஷனில் வந்து இட்ஸ் நாட் அ ஹியூஜ் திங் டு சே தட் இது வந்து பெரிய உலக மகா பெயின்லாம் கிடையாது. அதனால் யூ டோன்ட் ஹேவ் நெசசரிலி சே ஐம் வெரி வெரி சாரி அபவுட் இட். மெத்தடிக்கல் ப்ராக்ரஸ் வி செட், என்ன ஸ்ட்ரக்சர் விச் இஸ் வாட் இஸ் செட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் அங்கே போய் கூகுளில் போய் பார்த்துட்டு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இட் டசன்ட் ஒர்க், யூ கேன் சே தட். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, வேர்ல்டு பெஸ்ட்டு, சூப்பர் கிளாஸ் டாக்டர்லாம் இருக்காங்க, நல்லா பார்த்துப்போம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யூ கேன் சே டோன்ட் வரி, வி வில் டேக் குட் கேர் ஆஃப் யூ. அது போகிறோம். நீங்கள் வந்து எங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே தான் இருக்காங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம்.
அதே மாதிரி சப்போஸ் likely diagnosis அப்படின்னு கேட்டாங்கன்னா you have to give the examiner the reason, the diagnosis and the reasons. So இது வந்து I feel this is most likely இது because of this and this. இதெல்லாம் ஜிஎம்சிலேருந்து எடுத்தது. ஸோ நான் I'm not telling it on my own. And this is a common problem. அதே மாதிரி இந்த பேபிங்கிறது இட்ஸ் கன்ஃபியூஷன், சைல்டு அண்ட் பேபி. பேசிக்கலி பேபிங்கிறது ஒரு 2 வயசு கீழே இருந்தால் பேபி, 2 வயசுலேருந்து மேலே ஒரு 10 வயசுக்கு இருந்தால் சைல்டு, 12 வயசுக்கு சைல்டு, அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சில பேர் வந்து யூ ஹேவ் டு பி நேம் கொடுத்துருந்தாங்க, சைல்டு பேர் பென் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த வேர்ட் பென், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேபி கீபெல்லாம் தேவையில்லை. pretending doesn't get a mark. ஸோ நீங்கள் வந்து ஒன்று யூ டூ இட் ஆர் யூ டோன்ட் டூ இட். அந்த மாதிரி நீங்கள் வந்து சில பேர் ஐ டோன்ட் நோ, கிளியர்லி பீப்புள் டன் இட் வேர் தே சே தட் தேர் கோயிங் டு ட்ரா அ கர்டன், அது ப்ரைவசிக்காக. இட்ஸ் ஆல்ரெடி ப்ரைவேட். அந்த ரூமில் வந்து இருக்கிறது எக்ஸாமினர், நீங்கள் பேஷண்ட் தான். ஸோ பட் யூ கேன் சே ஐ வில் என்ஷூர் ப்ரைவசி, தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ யூ டோன்ட், பட் இப்போ சப்போஸ் அங்கே க்ளவுஸ் இங்கே யூஸ் பண்ணணும், அங்கே இல்லை அப்படின்னா யூ கேன் சே ஐ வுட் லைக் டு வேர் க்ளவுஸ். எக்ஸாமினர் வில் சே க்ளவுஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாங்க, தட்ஸ் ஓகே ஃபைன். ஏன் நிறைய வாட்டி என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துருக்கேன், பேஷண்ட் வலி அப்படின்னா முதல்ல நான் வந்து உனக்கு அனல்ஜிஸை கொடுக்குறேன் அப்படிம்பாங்க, விச் இஸ் ஃபைன். ஆனால் உங்களால் சப்போஸ் கொடுக்க முடியல வச்சுக்காங்க, இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஸோ த பெட்டர் வேர்ட் இஸ் ஐ வில் ப்ரிஸ்கிரைப் யூ சம் பெயின் கில்லர்ஸ். ஏன்னா ஒரு 2 மணி நேரமாக வழியில் இருக்கிறோம், இன்னும் 10 நிமிஷம் கொடுக்க முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு சே இமீடியட்டாக நான் மார்ஃபின் கொடுத்து தான் அடுத்த வேலையெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு சே okay, I will prescribe you some painkillers. And painkillers is the word for analgesia now. Analgesic is a medical jargon. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் painkillers தான் சொல்லணும். அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப டென்ஷனில் பக்கத்தில் வந்துடுவாங்க. ஏன்னா அதை வந்து சமயத்தில் ஆக்டர்ஸ் வந்து they will get a feel a bit intimidated. அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்து கொஞ்சம் பின்னாடி போகணும், நீங்கள் இன்னும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகக்கூடாது. Just that's a non-verbal cue to say okay that they are probably too close. And I didn't know this, that apparently சில பேர்லாம் வந்து ரொம்பவும் லைக் பிளாடரை வந்து பிளாடரா சொல்லாமல் வாட்டர் பேக்னு சொல்லி, இல்லை ஓவரி ப்ரொடியூசிங் கிளாண்டை சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. பிளட் சேனல் எல்லாம் கிடையாது. பிளட் வெசல்ஸ், ஓவரி, பிளாடர், ஸ்டமக், தட்ஸ் ஆல் ஃபைன். டான்சில்ஸ் அதெல்லாம் ஃபைன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு நெசசரிலி சிம்பிளிஃபை இட் எனி ஃபர்தர். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி டாக் அஸ் யூ கோ. Memorized dialogues on it is going to be a negative marking, and basically you have to think that there are 18 patients or 16 patients you're seeing during the day. அவ்வளோதான். அது மாதிரி நினச்சிட்டு போனேன். வேற டயக்னோசிஸ் இருக்கும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் வந்து சர்டன் திங்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பேரை பற்றி சொன்னேன் நான் போன வாட்டி. ஸோ இந்த லெஸ்லி அண்ட் லெஸ்லிங்கிறத 2 இருக்கு. LIE முடிஞ்சால் அது பேர் ஆம்பளை, LEYல முடிஞ்சால் அது பொம்பளை. நம்ம ஊர்ல வந்து ஈக்குவலண்ட் இந்த விஜயாவோ இல்ல விஜயபாஸ்கரையோ விஜயனை கூப்பிடுவோம். அது மாதிரி தான் சொல்றேன். உங்க மைக் சப்போஸ் அப்படி நீங்க மியூட் பண்ணலன்னா பண்ணுங்க. ஸோ சில டெர்மினாலஜி வந்து நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் ஐம் ஃபீலிங் சிக் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், இங்கே வந்து அவங்களுக்கு வாந்தி வருதுன்னு அர்த்தம். ஐ ஆம் சோர் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வலிக்குதுன்னு அர்த்தம், நம்ம வந்து சோர் தோட்டுன்னு வேற மாதிரி நினச்சிப்போம். சில சமயம் வந்து இட்ஸ் ஹர்ட்டிங் அப்படிம்பாங்க, அதுவும் வலிக்கு தான். பாயிண்ட்டுங்கிறது இஸ் யூனிட். இப்போ எவ்வளோ நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க கேட்டீங்கன்னா 1 pint a day அப்படிம்பான்னா அது வந்து ஒரு ரஃப்லி ஒரு 450 ml வச்சுக்கோங்களேன். ரஃப்லி அது வீடுங்கிறது இட்ஸ் ஸ்லாங் ஃபார் கேனபிஸ் மாதிரி. இங்கெல்லாம் சில பேர் வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னா கிலோகிராம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து 10 stones அப்படிம்பாங்க. ஒரு ஸ்டோனுங்கிறது 6.5 கிலோ. ஸோ ரஃப்லி 10 stones 65 kilos. அதே மாதிரி இங்கே இன்னும் கூட மைல்ஸ் தான் இருக்காங்க, கிலோமீட்டர் வரல. பட் தட்ஸ் நாட் a huge deal. இவங்க எவ்வளோ தூரம் வீட்டிலேருந்து இருக்காங்கன்னா ஒரு 5 மைல் இருப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் 5 மைல்ங்கிறது ஒரு 8 கிலோமீட்டர். அதே மாதிரி நீங்க வந்து பிரிக் அப்படின்னு சொல்றோம், நீடில் பிரிக். இங்க வந்து the word they use is sting, needle sting அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஊர்லலாம் இப்போ இங்க பிகாஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸோ இல்லை ப்ரீவியஸ் பார்ட்னர் இருக்கிறதுனால இட்ஸ் சர்வசாதாரணமான விஷயம். ஒரு 50 வயசு பொம்பளை வந்து சொல்லுவாங்க, இல்லை ஒரு 60 வயசு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்கிற வழியே அது கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வயசு 60 தான் இருக்கலாம், 55 இருக்கலாம். ஆனால் அது கல்யாணம் ஆகாதனால கேர்ள் ஃப்ரெண்டு.
அதே மாதிரி எக்ஸ் பார்ட்னர், அந்த ஹஸ்பண்ட் டு ஒய்ஃப் வந்து இங்கே பார்ட்னர் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ வி காட் அ பார்ட்னர் தான், அது கல்யாணம் ஆகாத பார்ட்னராக இருக்கலாம், கல்யாணம் ஆன பார்ட்னராக கூட இருக்கலாம். கேருங்கிறது இட்ஸ் டேர்ம் யூஸ். இப்போ வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம நாட்டில் சாதாரணமாக பண்ணுறத இங்கே கேர் அப்படிம்பாங்க. மற்றபடி டமிங்கிறது வயிறு, அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயிறு வலிக்குதுன்னு டம்மிம்பாங்க. பாட்டம்ஸ்ங்கிறது இட்ஸ் அ நேம் ஃபார் நம்ம பின்னாடி பம் அப்படின்னு உட்கார இருக்குல்ல. groin வந்து இட்ஸ் ஏரியா வேர் இன்வாரல் லிகமெண்ட் இருக்கிறது. ஆர்ம்பிட் இஸ் a name for axilla. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் அந்த பேஷண்ட்ஸ் வரவங்க ஆக்டர் வந்து ஐ திங்க் somebody is not mutedங்க. I don't know who it is. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். டின்னர்ங்கிறது இங்கே 2 விஷயமா யூஸ் பண்ணாங்க. நம்ம ஊர்ல டின்னர் நைட்ல சாப்பிடுறது மொத்தம் டின்னர். இங்கே வந்து மத்தியானம் சாப்பிட்றது டின்னர்பாங்க. அதனால அதே மாதிரி சப்பருங்கிறது சாயங்காலம் சாப்பிட்றது, டீ டைம்ங்கிறது சாயங்காலம் சாப்பிட்றது. கார்ன்ஃப்ளெக்ஸ், சிப்ஸுங்கிறது நம்ம ஊரில் வந்து அந்த கிறிஸ்பு, இந்த வாக்கர்ஸோ இல்லை நெஸ்லேஸ் கிப்ஸ், அது வந்து இங்கே வந்து சிப்ஸுங்கிறது இந்த மெக்டொனால்ட்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி பேஷண்ட் பேசும்போது நீங்கள் வந்து ஹெச்ஐவி இருக்கிறதெல்லாம் கேட்டால் புரியாது. எய்ட்ஸ் இஸ் சம்திங் தி அண்டர்ஸ்டாண்ட், பட் அவங்களே சொல்லுவாங்க வந்து இது இருக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி சில சமயம் வந்து நமக்கு ஒரு தூக்கி வர இப்போ உள்ள போனோம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், there will be kids before marriage or outside marriage anyway, so it's not a problem. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து முன்னாடியே சொன்னேன், இட்ஸ் வெரி வெரி காமன். அண்ட் ஒன் ஆஃப் த ட்ராப்ஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன வந்து நீங்கள் ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கும். ஸோ இட் ஸ்டார்ட் அகெயின். Something you have to be prepared. Sometimes it happens, அவ்வளோதான். ஸோ you don't get too flustered. 8 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் போயிடுதுன்னா திருப்பி பொறுமையாக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி there's a மாடல்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பொம்பளை ஒரு மாடல் போட்டிருக்காங்க பெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு, ஆம்பளையும் போட்டிருக்காங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு 30 வயசு பையன் உட்காந்துருந்தான் அது போட்டு. ஆனால் அதில் ஸ்டேஷன் இஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸாமினேஷன் as if you are examining the breast of a woman. அதனால சமயத்தில் அது இஃப் யூ நாட் யூஸ் டு தி பிக்சர் அப்படின்னா அங்கே போனோன்னா யூ ஃபீல் என்னடா அது எங்கே வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நீங்கள் வந்து அதை உங்கள் காம்பிடன்ஸுக்கு வெளியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து கார்டியாக் சர்ஜரியோ இல்லை ஒரு லேமினேட் அட்வான்ஸ் ப்ரொசீஜரோ தப்பாக சொன்னீங்கன்னா இட் வில் பி மார்க் டவுன். ஆனால் காமன் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தெரியாட்டி கூட நெஃப்ரெக்டமியில் வந்து இப்போது ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் இருக்குது, ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது காமன் தானே எல்லாத்துக்கும். பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து யூ ஆர் சப்போஸ் டு நோ. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேஷண்ட்டை எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணணும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிளாடர்னு சொல்லலாம், ஓவரின்னு சொல்லலாம். அதை வந்து நீங்கள் ஒரு யூரின் ஹோல்டிங் பவுச் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மெடிசனோட டோஸ் தெரியலன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் டு BNF. இட்ஸ் கால் பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலரி. அது BNFங்கிறது நம்ம ஊரில் இந்த மிம்ஸ் மாதிரி இந்த எல்லா மெடிசனும் போட்டிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ்டாக இருக்கும். இட்ஸ் அ வெரி காம்ப்ரஹென்சிவ் இது. ஸோ நீங்கள் வந்து எல்லா டோஸும் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. சப்போஸ் யூ ஆர் நாட் ஷுர்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள். நான் வந்து BNF ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. இப்போ ALS அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை ATLS காமனாக அட்ரினலின் டோஸ் தான் நான் BNF பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். சப்போஸ் அவங்க பேஷண்ட் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறது உங்களுக்கு வந்து தெரியல, காம்ப்ளெக்ஸ் கொஷின் மாதிரி இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் சே இது எனக்கு தெரியாது, நான் வந்து கன்சல்டேட் சொல்லணும். ஸோ பேஷண்ட் சொல்கிறது எனக்கு வந்து கொலிசிஸ்டிக் பண்ணாங்க, உள்ளே எத்தனை சூச்சர் போடுவாங்க, எத்தனை கிளிப்பு போடுவாங்கன்னா யூ டோன்ட் நோ, யூ நாட் எக்ஸ்பெக்டட் டு நோ. ஸோ யூ கேன் சே நான் பண்ணதில்லை, நான் வந்து கன்சல்டேட் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ சப்போஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறந்து போச்சு அப்படின்னா சில சமயம் நடக்கும். நம்ம வெளில படிச்சுட்டு என்ன ஞாபகம் இருக்காது டென்ஷனில், நாட் அ ப்ராப்ளம். உள்ளே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட காப்பி வச்சுருப்பாங்க டேபிளில், நீங்கள் திருப்பி படிக்கலாம். யூ கேன் ஆஸ்க் எக்ஸாமினர் கேன் ஐ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அகெயின், அப்சல்யூட்லி ஃபைன். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு தப்பான ட்ராக்ல போயிட்டு இருந்தீங்கன்னா சமயத்தில் எக்ஸாமினர் கேன் கிவ் யூ a clue to say can you please read the instruction again. ஸோ நீங்கள் கேட்டது தவிர மற்றதெல்லாம் சொல்லிட்டு வரீங்கன்னா, ஆனால் அது எந்த டைமில் சொல்கிறாங்கன்னு வேற விஷயம். ஏன்னா நீங்கள் சமயத்தில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் சப்போஸ் ஞாபகம் இருந்ததுன்னா
கேன் ரீட் இட் அகெயின். ஒருவேளை நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, ஸ்டேஷன் 8 நிமிஷத்துல 5 நிமிஷம் முடிச்சிட்டீங்கன்னா கேன் ஸ்டில் ரன் த்ரூ அண்ட் வேற ஏதாவது சப்போஸ் நீங்கள் மறந்து போயிடுச்சுன்னு கேன் சொல்லலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃப்ளூயன்சியில் வேணால் கொஞ்சம் நெகட்டிவாக வரனா கூட ஓவரால் இட் வில் ஸ்டில் கெட் யூ சம் மார்க்ஸ் as long as நீங்கள் சொன்னது வந்து கரெக்டான விஷயமா இருக்கணும். ஆப்வியஸ்லி சப்போஸ் நீங்கள் டைம் இல்லை அப்படின்னா, இப்போ சில ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினர் இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும், 6 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேண்டிடேட்டை இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அதை மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா யூ மஸ்ட் ஸ்விட்ச் டு தட். அப்போ உட்காந்துட்டு திருப்பி ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லக்கூடாது. அதே சமயம் சப்போஸ் நீங்கள் டைம் ஆயிடுத்து ஒரு வேலை அப்படின்னா டோன்ட் வரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெளில நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 4 ஆன்சர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இட் டசன்ட் கெட் யூ எனி மார்க்ஸ். ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பேசிக்லி த மார்க்கிங் ஸ்டாப்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலுமே இட் டசன்ட் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து சாரி மறந்து போயிட்டேன் அதெல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸ்கியூஸ். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஷன். ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்வலாக 8x8 சின்ன ரூம் தான் அது. ஒரு 8x8 9 ரூம் இருக்கும் மேக்ஸிமம். அதனால அங்கே 3 பேர் தான் இடம் இருக்கும். நான் 4 பேருக்கு இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஒரு 8 பெஞ்செலாம் போட்டால் கூட. ஸோ ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வெளில இருக்கும், ரூமுக்கு வெளியில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அதை பற்றி ஒரு வீடியோவே ஜிஎம்சி போட்டிருக்காங்க யூடியூப்பில். அது நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். அது மாதிரி எப்படி கேண்டிடேட் உள்ளே போவாங்க, என்ன இருக்கும் அப்படின்னா. பேஷண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த பேஷண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமினருக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த ஆக்டருக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷனும் அது அவங்க கிட்ட இருக்கும், அதை அவங்க கிட்ட காமிக்க மாட்டாங்க. அங்கங்கே டிஜிட்டல் கிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க. வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷனில் லவுட் அண்ட் கிளியராக இருக்கும். நீங்கள் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன், ஸ்டேஷன் இஸ் ஃபினிஷ்டு அப்படிலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸாமினருக்கும் ஆக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து இட்ஸ் ஃபேர்லி டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன். இது மாதிரி பண்ணுறது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பட் அது வந்து இட் வில் நாட் பி ஓப்பன் டு யூ ஆப்வியஸ்லி. ஸோ எக்ஸாமினர் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படி அந்த எக்ஸாமினர்ஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ எனக்கு நான் அன்றைக்கி அந்த காலத்தில் வர வரைக்கும் எனக்கு எந்த ஸ்டேஷன் எனக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ முன்னாடியே படிச்சுலாம் வர முடியாது. அங்கே வந்தோடனே எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஏபிஜி ஆர்டிகல் பெட் கிளாஸ் அனாலிசிஸ் சொல்கிற ஸ்டேஷன். அதில் வந்து கேண்டிடேட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆக்டர் இருந்ததுன்னா ஆக்டருக்கு என்ன ரோலு, கேண்டிடேட் என்னென்ன மார்க் பண்ணணும், அதுக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் என்ன, அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பாசிங் த்ரெஷ்ஹோல்ட்லாம் அந்த க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது மாதிரி என்னென்ன சொன்னால் கேண்டிடேட் வில் பாஸ், என்னென்ன சொன்னால் கேண்டிடேட் வில் ஃபெயில். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது ஆக்டர் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அங்கே எமோஷன் காமிக்கணும், எந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி எப்பப்போ இன்டரப்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து எவ்ரி திங் வில் பி தேர். ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி தான். இதுதான் வந்து எக்ஸாமினரோட டாஸ்க்கு. சாம்பிள் ஸ்டேஷன் இப்போ இன்னைக்கு வந்து we are not going to see actual video. நான் எதுக்கு இந்த ஸ்டேஷன் போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் டு கிவ் யூ an idea about what are the things to do and what are things you don't do. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் பேசிக்கலி ஹேஸ் காட் அ பேராகிராஃப். இதுதான் நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 90 செகண்ட்ஸ் இருக்குது இதை படிக்கிறதுக்கு. இப்போ நான் இதை படித்து பார்த்தேன் நேற்றுக்கு, எனக்கு வந்து 25 செகண்ட்ஸ் ஆச்சு ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு. ஸோ சமயத்தில் ஒரு வாட்டி படிச்சு ஞாபகம் இல்லை, 2 வாட்டி படிக்கலாம் வச்சுக்கோங்களேன். பட் பேசிக்கலி நீங்கள் வந்து இது மேக்ஸிமம் ஒரு 3 வாட்டி படிக்கலாம் வச்சுக்கோங்க. 3 வாட்டி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. பட் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் நீங்கள் படிக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தேர் ஆர் சர்டன் பிட்ஸ் விச் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இந்த ஃபேக்ட் தட் நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இயர் டு டாக்டர், ஸோ நம்ம உள்ளே போகும்போது அது இன்ட்ரடக்ஷனுக்கு உதவும். ஸோ நான் வந்து சொல்லுவேன் ஆக்டர்கிட்ட வந்து பேஷண்ட் மாதிரி இருக்கிற ஆக்டர்கிட்ட, I'm Dr. Kannan. I'm a foundation year 2 doctor in a rheumatology unit. So in this piece of information is important for your introduction. அப்புறம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பேஷண்ட் பேர் ஜேம்ஸ் ஹார்டன், அவருக்கு வயசு 45. So this is another clue. So you have to remember ஜேம்ஸ் ஹார்டனா இல்லை வேற ஏதாவது வாட் எவர் தே ஹேவ், அதே மாதிரி என்ன வயசு எதிர்பார்க்கலாம். யூஸ்வலாக அந்த ஆக்டர் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. ரெஃபர்ட் பை ஜிபி, இது வந்து இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், பட் ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் பேஷண்ட் நீங்கள் உள்ளே போகும்போது, oh, so you have been referred by GP. I understand that you got a pain in your right big toe. It's a very specific clue. Pain, right big toe. So இதுவே ஒரு gives you some kind of information what to expect. அங்கே போய் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் பேஷண்ட் வந்து சாக்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. 90% எல்பி சாக்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் சொல்கிறேன் நான் இது சாக்ஸ் ஏன் சமயத்தை போட்டிருப்பாங்கன்றது. பட் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து you must assess and manage. So இதுதான் the crucial. So நீங்கள் படிக்கும்போது you have to really concentrate and say what is the task. So உங்களை பொறுத்த வரைக்கும் 2 things, assessment and management. சப்போஸ் நீங்கள் அசஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு மேனேஜ் பண்ண விட்டீங்க, you will lose marks.
அதனால திஸ் பிட் வேர் பீப்புள் சம்டைம்ஸ் தே டோன்ட் நோட்டீஸ் ஃபர்கெட் அந்த என்ன பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது போக போக பார்ப்போம். சமயத்தில் வந்து டெல் த எக்ஸாமினர் யூர் டயக்னோசிஸ், டெல் ஹவ் வி வில் மேனேஜ், டூ திஸ் டூ தட் ஸ்பெசிஃபிக்காக டாஸ்க் இருக்கும். சமயத்தில் 2-3 டாஸ்க் கூட இருக்கலாம். ஃபார்மலிட் டயக்னோசிஸ் அண்ட் டிஸ்கஸ் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஸோ வாட் எவர் தே சே யூ ஹேவ் டு மேக் அ நோட். So it comes back to our main thing. Your assessment is based on the 3 domains. So history taking examination, how do you manage, and interpersonal skills. நான் முன்னாடி சொன்ன மாதிரி interpersonal skills is a common one for all stations. ஸோ இப்போ வந்து பெயின் இந்த ரைட் பிட்வீன் பேஷண்ட் படுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது யூ டேக் ஆஸ் யூ ஹேவ் பின் டாட் இயர் 3லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெயின் எங்கே இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எது மாதிரி இருக்குது, எது பண்ண ஜாஸ்தியாகுது, எது பண்ண ரிலீவ் ஆகுது, எங்கேயாவது புது ஷூ வாங்கி ட்ராமா இருக்கா அப்படின்னா. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், புது ஷூ வாங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு கேட்கலாம். அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது அடிப்பட்டு தான் கேட்டால் போதும். பேஷண்ட் வில் வாலண்டியர். ஆமாம் நான் புது ஷூ வாங்கினேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு இருக்கலாம். இல்லை இல்லாமல் 90% அது மாதிரிலாம் ஒன்றும் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும்போது இருக்காது. அதில் அதே மாதிரி வேற எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் அசோசியேட்ஸ் சிம்டம்ஸ். ஸோ கூட உங்களுக்கு ஜுரம் இருக்கா, உங்களால் நடக்க வேலை செய்ய முடியுதா, இது மாதிரி முன்னாடி வந்திருக்கா, என்னென்ன மாத்திரை எடுத்தீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, டயபிட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ, இது வந்து நீங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் உங்கள் கொஸ்டினிங் ஷுட் பி வெரி ஸ்பெசிஃபிக். ஐதர் யூ சே ஹேவ் யூ காட் எனி அதர் இல்னஸஸ் ஆர் கண்டிஷன்ஸ் அப்படி சொல்லலாம். மோர் ஸ்பெசிஃபிக் என்னென்ன, ஆர் யூ டேக்கிங் எனி மெடிசின்ஸ் ஃபார் எனிதிங் எல்ஸ். இந்த வேர்டிங் பண்ணீங்கன்னா the patient has to say நான் வந்து டயபெட்டிஸ்க்கு மெடிசின் எடுத்துட்டு இருக்கேன், இல்லை ஹைப்பர் டென்ஷன் எடுத்துட்டு இருக்கேன், இல்லை இது எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது சொல்லும் போது அதுக்கப்புறம் யூ கேன் எக்ஸ்பேண்ட். நான் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்கிறேன்னு யூ கேன் சே ஓகே என்ன டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ தட்ஸ் அ பெட்டர் வே டு கொஸ்டின், டு சே are you taking medicines for anything else. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொரியாசிஸ் ஸ்கின் கண்டிஷன் இருக்கா. ஸோ நீங்கள் சொரியாசிஸ் சொன்னால் பேஷண்ட் புரியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஸ்கின் கண்டிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி மெடிக்கேஷனில் வந்து ஹர்பல் மெடிசின்ஸ் வந்து சம்டைம்ஸ் பீப்புள் இன்க்ளூட், ஆனால் இட்ஸ் நாட் எசென்ஷியல். யூ டோன்ட் கெட் இன் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். அங்கே வந்து அந்த அளவுக்குலாம் காம்ப்ளெக்ஸாக வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஜின்சங் எடுக்கிறேன் இதெல்லாம் எடுக்கிறேன்னா. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் டீலிங் எடுத்து ஹிஸ்ட்ரி. வி டேக் அ ஹிஸ்ட்ரி, இட்ஸ் கம்ப்ளீட்னஸ் அவ்வளோதான். பட் ஒமிஷன் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். அலர்ஜி ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், சோஷியல் ஹிஸ்ட்ரி இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து யூ வில் டேக். ஸோ திஸ் இஸ் ஜெனரிக்கா. இது மாதிரி எந்த ஒரு பேஷண்ட் வலியோட வந்தாலுமே யூ வில் டேக் ஆல் திஸ் ஹிஸ்ட்ரி எனிவே. So என்னென்ன எக்ஸாமினேஷன் பண்ணுறது, யூ வில் சே ஐ வுட் லைக் டு எக்ஸாமின் த பேஷண்ட். ஏன்னா அசஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. பட் 90% சான்ஸ், ஏன்னா ஆக்டருக்கு வந்து அப்போ உட்காந்து காலில் சமயத்தில் மேக்கப் போட்டிருக்கலாம், அந்த வீங்கின மாதிரி சமயத்தில் மேக்கப் இல்லாமல் இருக்கலாம். சப்போஸ் மேக்கப் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து சாக்ஸை கைட்டு காமிப்பாங்க. நீங்கள் கேட்டால் தான் அது முன்னாடியே தெரியும். சப்போஸ் மேக்கப் போடலை அப்படின்னா எக்ஸாமினர் கேன் சே ஜஸ்ட் அஸ்யூம் யூ ஹவ் எக்ஸாமின் அண்ட் இட்ஸ் ரீசனபிள், அது ரெட்னஸ் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அது என்ன சொல்கிறாங்கிறது எக்ஸாமினரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்புறம் யூ ஹேவ் டு இதில் வந்து அசஸ் அண்ட் மேனேஜ்ங்கிறது யூ ஹேவ் டு டெல் த எக்ஸாமினர் தட் இஃப் யூ பிளானிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பேன், இல்லை எக்ஸ்ரே எடுப்பேன். அது எக்ஸ்ரே எடுக்கிறது இல்லையா கரெக்டாக இல்லைங்கிறது அப்புறம் வருவோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து மேனேஜ்மெண்ட்னால ட்ரீட்மெண்ட் கம்ஸ் அட் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் இது கண்டிஷன் இது மாதிரி இருக்குது, திஸ் இஸ் மை சஸ்பெக்டட் டயக்னோசிஸ், இதெல்லாம் பண்ண போகிறோம், இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ஃபாலோ அப் என்ன பண்ணுவீங்கன்னா இது கம் டு தட். ஸோ ஜிஎம்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டெமான்ஸ்ட்ரேட் இன் ஆர்டர் டு பாஸ் த ஸ்டேஷன். ஸோ பெஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்யூட் ரெக்கரண்ட் மோனோஆர்த்ரைட்டிஸ். அதனால் இட்ஸ் அ சிங்கிள் ஜாயிண்ட். பேஷண்ட் வில் சே எனக்கு முன்னாடி இது மாதிரி வந்திருக்குன்னா, பேஷண்ட் வில் சே எனக்கு 2 நாளாக தான் இப்படி இருக்குது அப்படின்னா, பேஷண்ட் வில் சே நான் வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன், நான் ஐபுப்ரூஃபன் எடுத்துட்டுருக்கேன், இது எடுத்தால் சரியாக படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேஷண்ட் மைட் சே ஐம் ஆன் டயபெட்டிக்ஸ், பேஷண்ட் மைட் சே ஸ்கின் கண்டிஷன் இருக்குது, இல்லை அடிப்பட்டது இல்லை அடிப்படலை அப்படின்னா. லைஃப் ஹிஸ்ட்ரி, லைஃப் ஸ்டைல் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஏற்கனவே எடுத்துருப்பீங்க. இதில் இம்பார்ட்டன்ட் எப்படின்னா மேக் அ டயக்னோசிஸ் பாசிபிள் கவுட். ஏன்னா பாசிபிள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா தெர் ஆர் சம் ப்ரீ கண்டிஷன்ஸ் டு டயக்னோஸ் கவுட். 99% சான்ஸ் அது கவுட்டாக தான் இருக்கும். ஆனால் தெர் ஆர் அதர் பாசிபிலிட்டிஸ். பட் பேசிக்கலி நீங்கள் பாசிபிள் சொன்னால் போகிறோம். கவுட் சப்போஸ் கவுட் டெஃபினட்டாக சொன்னாலுமே யூ நாட் கோயிங் டு கெட் பீனலைஸ்ட். ஆனால் நீங்கள் பாசிபிள் சொன்னால் இட் டெஃபினெட்லி இட்ஸ் அக்செப்டட். அதே மாதிரி அப்ராப்ரியேட் மேனேஜ்மெண்ட் வில் கம் டு தட். அந்த லாஸ்ட் 2 புல்லட் பாயிண்ட் இஸ் யூஸ்வலி இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து நல்லா கேட்குறீங்களா, பேஷண்ட்டோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணீங்களா, எம்பதி இருக்கா, உங்களுக்கு ஃப்ளூயண்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ டு பாஸ் த ஸ்டேஷன்.
ஸோ இப்போ கவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஐ குட் கேதர். ஒரு பேசிக்கலி இட்ஸ் மோனோசோடியம் யூரிக் கிறிஸ்டல் டெபாசிஷன் இருக்கும். அது வந்து எவ்வளோ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியான வரும், அது எவ்வளோ ஜாஸ்தியாக பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கேன் காஸ் ஸ்டோன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ். ஆனால் யூரேட் இஸ் நாட் அப்சல்யூட் திங். இந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக வந்து ரீனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. பிகாஸ் திஸ் இஸ் பேசிக். யூ டோன்ட் ரியலி நீட் டு மெமரைஸ் ஆல் திஸ் டு சே இது வந்து PLAB 1 கிடையாது, மல்டிபிள். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிக்கல். அதனால யூ கேன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பேஷண்ட் வில் நாட் யூஸ்வலி ஆஸ்க் ஏன் வருது, சே யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுது, அவ்வளோதான் வழியா. யூ டோன்ட் ரியலி நீட் டு மெமரைஸ் ஆல் திஸ் ஸ்டஃப். அதே மாதிரி இப்போ எபிடீமியாலஜி பார்த்தீங்கன்னா காமன் இன் மென் பிட்வீன் 30 to 60 years. அதனால தான் 45 வயசு மேலே வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ தட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஸ்பாட் ஆன். யூ கான்ட் ரியலி. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போகிறோம். யூகே ப்ரெவலன்ஸ் 1.4%. இந்தியாவில் இந்த கண்டிஷன் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அகைன் யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் ஆல் திஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நெசசரி. ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் சஸ்பிஷன் ஆஃப் டயக்னோசிஸ்க்கு தான் தேவை. வழியே எக்ஸாக்ட் ப்ரெவலன்ஸ் எவ்வளோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாமினரும் கேட்க மாட்டாங்க, ஆக்டிவரும் கேட்க மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டி எவ்வளோ இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லிஸ்டட் இன் தி புக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து மேல் ஜெண்டர் ரிஸ்க் ஃபேக்டர் யூ டோன்ட் வரி, ஏன்னா பேஷண்ட்டே மேலே தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் டயட் கேட்க போகிறீங்க எப்படியும், அதில் ஆல்கஹாலும் கேட்க போகிறீங்க. ஆனால் ஆல்கஹாலில் குவான்டிட்டியை வந்து சமயத்தில் யூ கேன் ஆஸ்க் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னா நம்ம சோஷியலி சாப்பிட்றாங்களே. பட் இன் எனி கேஸ் இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ் அன்லெஸ் அ பேஷண்ட் சேஸ் ஐம் ட்ரிங்கிங் அ லாட். பேஷண்ட் என்ன டேப்லெட் எடுக்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே கேட்க போகிறீங்க, வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்க போகிறீங்க. அதனால இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வில் பி கவர்ட் எனிவே டியூரிங் யுவர் ரொட்டீன் கொஸ்டின் which you will get marks for. But I will say, okay, the heart failure na marthutena, it doesn't matter. You don't have to really know. Anala psoriasis is something which is the only kind of differential diagnosis. Nala ninga ketta it's okay, but skin condition வந்து கேட்டாங்கன்னா skin condition கேட்டா போதும், it covers. You don't have to say psoriasis. ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து psoriasis இருக்காது, அந்த அளவுக்குலாம் மேக்கப் போட மாட்டாங்க. அந்த பேஷண்ட் will say ஸ்கின் நல்லா தான் இருக்குது. So basically that gives a hint to the examiner that you have thought about it. பேஷண்ட் கீமோதெரப்பியில் இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கலாம், நீங்கள் அவசியமே கிடையாது. ஸோ அப்பார்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக கேட்குற கேள்வியில் யூ ஆக்சுவலி கேப்சர் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எனிவே. ஸோ தட்ஸ் அதனால தான் யூ ஹேவ் டு பி மெத்தாடிக்கல். அண்ட் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் ஒரு யூரோப்பியன் லீக் ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் வந்து என்னென்ன டெஃபினேஷன், எப்போ அட்டாக் வருது, எந்தெந்த ஜாயிண்ட்டில் வரலாம், எப்போ டைமிங், இந்த பிக்சர் ஒன்று போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு சின்ன புண்ணு மாதிரி தான் இருக்கும் அது ஜாயிண்ட்ல. இது வந்து அஃப்கோர்ஸ் ஃபிங்கர்ல இருக்கு, பட் சம்டைம்ஸ் இட் குட் பி, யூஸ்வலி இட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மெட்டாடார்சோபரஞ்சியல் ஃபேலங்ஸ் ஜாயிண்ட். ஸோ இதில் வந்து அகெயின் யூ டோன்ட் நீட் ஆல் தட். இன்ஃபேக்ட் இந்த இதில் ஒன்லி இன்ஃபர்மேஷன் யூ நீட் இஸ் ப்ராபப்ளி டு சே தட் த மோஸ்ட் காமன் ஜாயிண்ட் டு அஃபெக்ட் இஸ் தி எம்டிபி ஜாயிண்ட், மெட்டாடார்சோபரஞ்சியல் joint. அதனால நீங்க வந்து you don't have to kind of literally memorize everything else. இதுல சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் நிறைய சயின்ஸ் இருக்கு. இது வந்து சைனோவைட்டிஸா இருக்கலாம், ஏடிபிக்கல் அட்டாக்ஸ் எப்படி வரும், இல்லை க்ரானிக் அவுட்ல எப்படி வரும், அந்த டோஃபைலாம் எப்படி இருக்கும்னு தேவையே கிடையாது. யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் எனி ஆஃப் திஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து they're not going to probe into that. இந்த மாதிரி க்ரானிக் அக்யூட், இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் டாஸ்க். பேஷண்ட் வந்து வர்றது, எனக்கு வீங்கி இருக்கு காலில், 2 நாளா இருக்கு, ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறீங்க, பாசிபிள் டயக்னோசிஸ் டயக்னோஸ் பண்றீங்க, அவ்வளவுதான் தேவை. வழி அந்த டீப்பாலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அகைன் இது வந்து நான் புக்கில் பார்த்து பண்ணது, எனக்கு நேற்று தான் தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அக்யூட் அட்டாக்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆப்வியஸ்லி ஒன்று சவுண்ட் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் காஸ். லைக் எனிதிங் எல்ஸ் நார்மலி யூ கேன் டிவைட் எவ்ரிதிங் இன்டு இன்ஃபெக்ஷியஸ் காசஸ், நான் இன்ஃபெக்ஷன் இம்யூனாலஜியாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். So அது மாதிரி literally this is covers most of the things anyway. But இதில் வந்து இது இவ்வளோ தூரம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா you have to remember, if you're not sure, it could be infection, or anything which is swollen red can be infected. And you can say that if நீங்கள் சொன்னாலும், அதனால தான் நான் ஆரஞ்சில் போட்டிருக்கேன், இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி எசென்ஷியல். இது வந்து கிறிஸ்டல் சைனோவைட்டிஸ் உங்க லெவலுக்கு இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். யூ ஆர் நாட் a rheumatologist. Chronic proptosis. Sorry? Okay.
So rheumatoid arthritis சொன்னா கூட போதும். You don't have to say rheumatoid arthritis இல்ல வேற ஏதாவது அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் தி இன்டர்நெட். இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எம்டிபி ஜாயிண்ட்ல வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தி இருந்தால் வரும். டோஃபை வந்து பார்க்கணும் சார் ஃப்ளூயிடில், கிராம் ஸ்ட்ரெயினிங் அனுப்பணும், ஏன்னா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அதில் வந்து யூரிக் ஆசிடோட கட் ஆஃப் லெவல் இஸ் 360. ஸோ இதில் வந்து நான் certain things I put in green. First MTP joint with hyperuricemia is the classic presentation. அதனால அது போட்டிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்து நான் வந்து எம்எஸ்சி கிறிஸ்டல்ஸ் சைனோவியல் ஃப்ளூயிட்ல பார்ப்பேன்னு சொன்னா இட் இஸ் ஃபைன், தேவையில்லை. இஃப் யூ டோன்ட் சே யூ வில் நாட் ஃபெயில். கிராம் ஸ்ட்ரெயினிங் இன் கல்ச்சர் நீங்கள் சைனோவியல் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணால் தான் அனுப்பணும். ஸோ யூ வில் ப்ராபப்லி சே எனிதிங் யூ ஆஸ்பிரேட் யூ வில் சென்ட் ஃபார் கிராம் ஸ்ட்ரெயினிங் இன் கல்ச்சர் எனிவே, பட் இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. அதே மாதிரி த ஃபேக்ட் தட் சீரம் யூரிக் ஆசிட் இஸ் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து இட்ஸ் லிமிட்டட், அதனால தான் ரெட்ல போட்டிருக்கேன். ஏன்னா தட் மீன்ஸ் நீங்கள் வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தி இருந்தால் தான் கவுட் இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் சமயத்துல வந்து சப்போஸ் they give you information that இந்த பேஷண்ட்க்கு யூரிக் ஆசிட் பண்ணாங்க, அது வந்து 400-500 இருந்தது அப்படின்னா, then you need to know that this is actually another hint that this is gout. So the cutoff point is roughly 360. அதனால இந்த particular informationல basically you need to know two things, one of which is already there in the patient description, which is the first MTP joint, and two is ஒரு வேளை சப்போஸ் அவங்க வந்து 360 500 மைக்ரோமோல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது இதோட வேல்யூ, அவ்வளோதான். ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ பேசிக்கலி நத்திங் எல்ஸ் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட். ஸோ வாட் அபவுட் இமேஜிங்? எக்ஸ்ரேஸ் வந்து அக்யூட் ஃபேஸில் ஐ டோன்ட் திங்க் நோபடி வில் டூ. எடுத்தோடனே எக்ஸ்ரே பண்ண கிடையாது, தேவையே கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ வெரி காமன் கண்டிஷன், எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் கிளாசிக். ஸோ நீங்கள் ஆனால் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் யூ டோன்ட் ஹேவ் டு சே இது வந்து எக்ஸ்ரே எடுத்தால் இப்படி இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் நான் டியூர் எனர்ஜி சிடி பண்ணுவேன், எம்ஆர்ஐ பண்ணுவேன், கண்டிப்பாக they will fail you. ஏன்னா இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் தட் யூ கோ ஸ்ட்ரெயிட் டு காம்ப்ளெக்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஒருவேளை நீங்கள் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லைபிட்ஸ் பண்ணுவீங்க, திஸ் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு இட்ஸ் அக்செப்டபிள். இட் வில் கிவ் யூ சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வழியா. unless you do the basics right, you won't get the extra points. But if you do எல்லாமே பண்ணிட்டு சொன்னீங்கன்னா obviously you will be an excellent candidate. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒன்லி திங், இன்ஃபேக்ட் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லைபிட் அது கூட ஆம்பர் தான், இட் இஸ் நாட் கிரீன். யூ டோன்ட் ஹேவ் டு சே சொன்னா ஓகே, சொல்லாட்டி பரவாயில்ல. ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தி ஒன் செட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ். பேஷண்ட் பேஸ் நான் ஐஸ் பேக் போட்டேன், நான் வந்து ஜாயிண்ட் மேலே வைக்கணும், ஆப்வியஸ்லி திருப்பி அதில் போட்டு மிதிக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது, இல்லை கால்சிசன்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் இருக்குது. பட் இதில் வந்து see how many greens are there. அதனால வந்து you have to basically say suppose risk factor இருந்தால் யூஸ்வலாக காமன் சென்ஸ் அப்ரோச் தான். ஏற்கனவே அங்கே சவுண்ட் இருக்கு, அங்கே போய் அடிப்படக்கூடாது, பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் ஸ்டெராய்ட் சப்போஸ் பேஷண்ட் சாப்பிடலன்னு யூ கேன் சே யூ நீட் டு டேக் சம். அதில் வந்து சப்போஸ் பேஷண்ட் சாப்பிட்றேன்னு யூ கேன் சே ஓகே கண்டினியூ தட். கால்சிஸ் நீங்கள் சொன்னால் ஓகே, சொல்லாட்டி ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் டீல். நான் ஸ்டெராய்ட் இட் செல்ஃப் இஸ் குட் எனஃப். Steroid is actually a second line treatment, but again you can't say I'll put steroid straight away. So நீங்க non-steroidal போட்ட அப்புறம் தான் ஒருவேளை வேலை செய்யலைன்னு then corticosteroids போடணும். கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணணும், பிகாஸ் if you don't discuss you will be penalized. ஏன்னா பேஷண்ட் வந்து குண்டா இருப்பாங்களா இல்லைன்னு தெரியல. சப்போஸ் குண்டா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா you have to say that I will recommend some weight loss program or something like that. சப்போஸ் பேஷண்ட் பார்க்கறதுக்கு 50 கிலோ தான் இருக்குன்னா நீங்க அப்போ உட்காந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லக்கூடாது. அண்ட் தட்ஸ் வேர் தி டெஸ்ட் யூ ஆஃப் ஹவ் யூர் திங்கிங். நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வெயிட் லாஸ் சொல்றீங்களா இல்லை பேஷண்ட்டை பார்த்து சொல்றீங்களா? ஸோ ஒரு பேஷண்ட் ஒபீஸா இருந்தால் தான் வெயிட் லாஸ் சொல்லலாம். நீங்க 40 கிலோ எடுத்து எங்கே வெயிட் லாஸ் பண்றது? ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் த ஒன் யூ ஹேவ் டு டேக் கேர். அண்ட் தட்ஸ் வேர் யூ கான்ட் ஹேவ் அ மெமரைஸ் அண்ட் சே ஓகே நான் வந்து இதெல்லாம் சொல்ல போறேன். எக்ஸசைஸ் சொல்றது தப்பு கிடையாது. பட் பேஷண்ட் நான் ஏற்கனவே நான் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் சொல்லும் போது நீங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டயட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் இட் அப்ளைஸ். ஸோ பேஷண்ட் வந்து என்ன சாப்பிட்றாங்க, அவங்க மீட் சாப்பிட்றாங்களா இல்லை பியூரின் பேஸ்ட் டயட் சாப்பிட்றாங்களான்னு யூ கேன் சே ஓகே சேஞ்ச் பண்ணுங்கன்னா. பேஷண்ட் ஆல்கஹால் நான் ஜாஸ்தி குடிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் வந்து 3 டெய்லி ஒரு பாட்டில் விஸ்கி சாப்பிட்றேன்னு யூ கேன் டெஃபினெட்லி சே எஸ் யூ ஷுட் ரெடியூஸ். பேஷண்ட் குடிக்கிறதே இல்லைன்னா யூ கான்ட் சே தட். ஸோ தீஸ் ஆர் த பிட்ஸ் வேர் பீப்புள் கெட் காட், வேர் தே சே சம்திங் பேஸ்ட் ஆன் த மெமரி. ஆனால் அதை வந்து அங்கே பார்க்கும்போது they don't apply. So they don't kind of I'm not flexible. Non-steroidal prescribe பண்ணீங்கன்னா you can prescribe a proton pump inhibitor, omeprazole, lansoprazole, doesn't matter. அது வந்து depends on, பண்ணாட்டி it's not a problem unless patient says எனக்கு gastritis இருக்குன்னு.
அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பேஷண்ட் கேஸ்ட்ரைட்டிஸோட வந்து எனக்கு வந்து உங்களுக்கு they are not testing your kind of thing to say நீங்க நான் ஸ்டெராய்டு பண்ணாட்டி அடுத்த லைன் ஸ்டீராய்டு பண்ணுவீங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணுவீங்களா. And it will be usually be straightforward. If you say proton pump inhibitor or it's a complex way of saying, you can say lansoprazole or omeprazole. They will say fine. Or pantoprazole, doesn't matter, whatever. So இதுல வந்து again there are some other options. நீங்க படிச்சிருப்பீங்க PLAB பாட்டன் பண்ணும்போது allopurinol இருக்கு, canakinumab இருக்கு, febuxostat இருக்கு, uric sulfentrazone இருக்கு. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. You don't have to remember all this. ஏன்னா இது வந்து at your level, yes, just and can you actually speak up that something is not right and what is to be done and how the initial management. அதுதான் they're expecting. You are not a rheumatologist. You are even a unless you're a rheumatologist, you can't prescribe all this. அதனால அதெல்லாம் வந்து you don't have to memorize at all. இல்லை நான் ஏன் allopurinol அடிச்சிருக்கேன்னா நான் அப்புறம் சொல்றேன். ஸோ கால்சிசின் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னா இட்ஸ் குட். சப்போஸ் உங்களுக்கு டோஸ் ஞாபகம் இல்லை, as I said, colchicine வந்து நீங்க British National Formulary வந்து you can say that I will have to look up the dose. It's perfectly acceptable. உங்களுக்கு paracetamol dose இல்லைன்னா it's obviously very serious problem. But உங்களுக்கு colchicine dose இல்லைன்னா it's not a big deal. You can say I don't remember the dose. I'll refer to the BNF. அதே மாதிரி colchicine எப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் தேவையே கிடையாது. You are not a rheumatologist. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் colchicine சொன்னா ஓகே குட், சொல்லாட்டி it's not still not bad because you are as long as you say non-steroidals. So steroids was originally there are the second line. Again you are not expected, you can mention it. அவ்வளவுதான். அது எவ்வளவு டோஸ் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. So you just have to say just remember steroids is an option. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை. ஃபாலோ அப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேஷண்ட் கேட்கும், சரி இப்போ நான் என்ன பண்றது, நீங்க கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எனிதிங் எல்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஃபாலோ அப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹேவ் டு சே இதை வந்து நீங்க ஒரு வாரம் சாப்பிடுங்க, இல்லை சப்போஸ் அப்படி சரியா போகலன்னு யூ கேன் கம் பேக், இல்லை உங்க ஜிபிட்ட போங்க. ஸோ இங்க வந்து பேசிக்கலி ஹாஸ்பிட்டல் நீங்க பேஷண்ட்டை பாக்குறீங்கன்னு there are two ways. Patient goes to GP and the GP is usually constant. இப்போ எனக்குன்னா எங்க வீட்டு பக்கத்துல GP இருக்காரு, அவரை தான் போகணும், நான் வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம ஊர் மாதிரி நான் நேர கார்டியாலஜிஸ்ட் போறேன், நியூரலஜிஸ்ட் போறேன் பண்ண முடியாது. I can consult them privately. ஆனால் ஜென்ரலி இங்கே வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல வந்து I have to go to only one general practitioner. அவர் அந்த டீம்ல இருக்கிறவங்க யாராவது if they want further reference then they will actually refer me to cardiology or neurology or rheumatology. அதனால basically the way you say it is இன்னும் 2-3 நாள் பாருங்க சரியாயிடும், அப்படி ஆகலைன்னா you please do come back here or you can go to a GP for follow up அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு டோன்ட் வரி அபவுட் canakinumab டோஸ் இன்க்ரீஸ் பண்ணமா இல்லை வேற ஏதாவது பண்ணமா பேஷண்ட் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. யூ ஒன்லி நீட் த பேசிக் ஸ்டெப் தட் இஃப் தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும் அவ்வளோதான். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அகைன் இது வந்து ஒரு என்ன 15 புல்லட் பாயிண்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் ஆல் திஸ். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் there are only about 6 points or maybe even 5 which is what you need to remember, which you will be normal anyway. நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றேன்னு சொன்னால் சென்சிபிளாக சாப்பிடணும். சப்போஸ் மீட் சாப்பிட்றேன்னு சொன்னால் மீட்டை குறைக்கணும். வெயிட் ஒபீஸாக இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண நாட் டூயிங் அண்ட் ஸ்மோக் பண்ணேன்னு சொன்னால் ஸ்மோக் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த கவுட்டை பொறுத்த வரைக்கும் these are the 5 things you may have to remember of all things. இது சம்பி நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா முக்கியமாக இந்த மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் that will cause more problems. அதனால as long as you don't forget the basics it is fine. You don't அட்வான்ஸாக சொன்ன வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ப்ரொஃபலாக்டிக் ட்ரக்ஸ் சப்போஸ் பேஷண்ட் கேட்குறது எனக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அண்ட் யூ ஹேவ் டு சே தட் இல்லை இதை வந்து தடுக்கிறது கஷ்டம், இதை வந்து யூ ஹேவ் டு டேக் மெடிகேஷன் லைஃப் லாங். இதில் என்ன பிரச்சனைனா allopurinol சொன்னது allopurinol இஸ் ஃபார் chronic gout. இப்போ நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட கிட்ட நானும் allopurinol சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது, நான் ட்ரீட் பண்ணதே கிடையாது கவுட்டை சமீபத்தில். ஆனால் allopurinol இஸ் ஃபார் chronic gout. அதனால இட் இஸ் அ கான்ட்ராண்டிகேஷன் டு பி ஸ்டார்டட் டியூரிங் an acute attack. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை allopurinol சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஃபெயில். ஏன்னா திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் ப்ரெடிக்டர்ஸ். அதனால வந்து என்னென்ன சொன்னால் பாஸ் ஆவாங்கன்னு ஒன்று இருக்கு, என்னென்ன சொன்னால் பாஸ் ஆகக்கூடாதுங்கிறது இன்னொன்று இருக்கு. அதில் allopurinol இஸ் ஃபார் கவுட் ஸ்டேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அகெயின் இதை வந்து புக்கெலாம் படித்தாங்கன்னா இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, ரீனல் டிசீஸ் இருக்கலாம் இது இருக்கலாம்னா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஏன்னா காமன் சென்ஸ்
இட்ஸ் காம்ப்ளிகேஷன். நீங்கள் அதை ட்ரீட் பண்ணாட்டி திருப்பி இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். இட் மே காஸ் டேமேஜ் டு த ஜாயிண்ட். அதை சொன்னால் போதும். அது கார்பெட்டர்னல் பண்ணுறதா இல்லை நர்வ் பண்ணுறதா ரீஇன்ஸ்ட்ரூமெண்ட் பண்ணுறதாங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அட் யுவர் ஸ்டேஜ். ஸோ பேஷண்ட் கேட்குது இது வந்து என்ன ஆகும் சரியாகுமா அப்படின்னு. ஸ்பீட் யூ நீட் டு நோ. ஸோ இது பண்ண மாதிரி க்ரீனில் போட்டிருக்க மாதிரி யூஸ்வலி ஹேட்ஸ் ரிசால்வ். இட்ஸ் a recurrent kind of thing. most people அதே மாதிரி அந்த பர்சன்டேஜ்லாம் யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர். 60% வருமா 62% வருமானா நீங்கள் ஒன்றுமே பண்ணாட்டி ஜாயிண்ட் டேமேஜ் ஆக ரிஸ்க் இருக்குது, வலி இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேலை உங்களால் இந்த 360 ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா யூ கேன் ரிமெம்பர். மோர் யூஸ்ஃபுல் இஃப் டு கிவ் யூ அ லெவல். நான் 90% அங்கே கொடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டு சம்மரைஸ், கவுட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நோ தட் இட் இஸ் காமன்லி இன்வால்வ்ஸ் இன் மெட்டடார்சல் phalanx joint. அதில் வந்து யூ ஹேவ் டு டேக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராமா, ஃபீவர், ப்ரீவியஸ் அட்டாக்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சொரியாசிஸ். காமன் திங்ஸ் இஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டயட், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ், செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருந்தால் பிளட் டெஸ்ட் பண்ணலாம். Spinal fluid urate வந்து you don't have to say as a first thing. ஏன்னா நான் கேன் சே how it ஏன்னா அது வந்து கன்ஃபர்மேட்ரி. சொன்னால் ஓகே, சொல்லாட்டி பரவாயில்ல. ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேராசிட்டமால் போடுங்க, நான் ஸ்டெராய்டு போடுங்க வித் ஆர் வித்தவுட் லான்சப்ரசோல். அண்ட் யூ கேன் ரிமெம்பர் ஸ்டீராய்டு தேர்ஸ் நோ ரெஸ்பான்ஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக சொல்லணும். அவுட்கம் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கேட்கும். ஸோ யூ கேன் சே தட் ஆமாம் இது வந்து தான் போகும், நீங்கள் சாப்பிட்டு தான் இருக்கணும்னா. அண்ட் இஃப் நீட் பி சரியா இல்லைன்னா நான் ரிமட்டாலஜி ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து திஸ் இஸ் ஆல் யூ நீட் டு நோ. புவர் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து எக்ஸாமினுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க எந்தெந்த இது வந்து தேர் ஆர் இண்டிகேட்டர்ஸ் டு ஹேவ் அ மைனஸ் மார்க். அதில் வந்து நீங்கள் கவுட் 10 மாதிரி எதுவுமே சந்தேகப்படாட்டி, இல்லை நீங்கள் அலோபெனால் சொன்னாலோ, இல்லை நான் ஸ்டெராய்டுக்கு முன்னாடி ஸ்டீராய்டு சொன்னாலோ, இல்லை ஹிஸ்ட்ரி ஒழுங்காக எடுக்காமல் இருந்தாலோ, இல்லை லைஃப் ஸ்டைல் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா அதே மாதிரி இன்அப்ராப்ரியேட் டெஸ்ட் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா தேர் ஆர் நெகட்டிவ் ப்ரெடிக்டர்ஸ். எவ்ரி ஸ்டேஷன் இந்த எது பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட், அது எது பண்ணக்கூடாதுங்கிறது இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து தீஸ் திங்ஸ் யூ ரிமெம்பர் தட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ patient.co.ukல போனீங்கன்னா இட்ஸ் a nice site. போனாட்டி சொன்னேன். அதில் வந்து ஃபார் பேஷண்ட்ஸும் ஒன்று இருக்குது. அது லீஃப்லெட், அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எதுக்கு நான் க்ரீனில் போட்டிருக்கேன்னா தட் இஸ் த பிட் யூ ஷுட் ரீட் அண்ட் தட் இஸ் த பிட் தே எக்ஸ்பெக்ட் த பேஷண்ட் டு ஆஸ்க் அண்ட் நோ. ஸோ அந்த லெவலுக்கு உங்கள் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு வேலை உங்களுக்கு அதுக்கு மேலே போனோம்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் பிட் மோர் டீட்டெயில். இப்போ நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதுலேயே தான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு மச் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். அதே மாதிரி கவுட் அண்ட் சூடோ கவுட்க்கு என்ன வித்தியாசம்லாம் கேட்க மாட்டாங்க. பேஷண்ட் கண்டிப்பாக கேட்காது இது கவுட்டா சூடோ கவுட்டானு. எக்ஸாமினரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாமினர்ஸ்க்கு வந்து they only are allowed to ask one question. அது கூட ரொம்ப ரேர். அதனால தட்ஸ் அ குட் திங் அபவுட் திஸ் திங்ஸ். அவங்க வந்து குறுக்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதை வந்து உனக்கு எப்படி தெரியும் இது கவுட்டா இல்லையா, நல்லா இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் they have to infer. அவ்வளோதான். which is a plus and a minus. plus in the sense நீங்கள் சரியா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு they can countermark you. மைனஸ் இந்த ஐ மீன் அது மைனஸ். ப்ளஸ்ங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து திருப்பி குறுக்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்களுக்கே தெரியாது. அண்ட் மற்றபடி இந்தந்த இண்டிவிஜுவல் ட்ரக்ஸோ இல்லை கால்சிசினோ இல்லை வேற ஏதோ இல்லை டயட் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லிவிங் வித் கவுட்னா இதுதான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் தட்ஸ் அ மிஸ்டேக் பீப்புள் கேன் டூ. ஓ இதை பற்றி எல்லாமே படிக்கணும்னு எல்லாமே படிக்கலான்னு. பட் உங்களுக்கு வந்து 120 டாப்பிக்கில் வந்து யூ வில் கெட் லாஸ்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் how to prepare, you have to practice talking. and ultimately it is how, not the information நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தெரியுங்கிறது சொல்கிறதோட எப்படி அதை வெளிப்படுத்துறீங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்கில்ஸ், ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐவி கேனலேஷன், ஆர்டிஃபிஷியல் பிளட் கேஸ், breast எக்ஸாமினேஷன், ஜாயிண்ட் எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து எப்படி ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் யர் ஸ்கில்ஸ். டைம் கீப்பிங், அது வந்து அகெயின் அதுக்கு தான் வந்து அந்த ஸ்டேஷனில் 5 years பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை 8 நிமிஷம்னா அதுக்குள்ளே முடியறதா உங்களால். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் எல்லாத்துலையும், அதனால தான் இது வெரி வெரி ஸ்பெசிஃபிக். ஒன்று ஹிஸ்ட்ரி மட்டும் எடுக்காமாங்க, இல்லை அசஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கப்பாங்க, இல்லாட்டி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுங்கம்பாங்க, இல்லாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தி வில் நெவர் ஹேவ் everything in one station. அதனால அந்த ஸ்டேஷன் டைம் இஸ் ஜென்ரலி எனஃப். அது முன்னாடி சொன்ன மாதிரி 5 minutes. இன்னொருத்தரோட ப்ராக்டிஸ் பண்ணணும். if you can, that really helps. and that's what நான் பண்ணும்போது போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம்க்கும் சரி நான் பண்ணும்போது தான் பண்ணேன். ஸோ தட் மற்றவங்களை கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தெரியும் how you are. and one of the best things you can do is video yourself. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஒரு படிச்சுட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு கேமரா வச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், ஆஹா இது வந்து சரியில்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது.
போக போக இட் இம்ப்ரூவ். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி உட்காடுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறீங்க, ஹேண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கீங்களா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களை வீடியோவை நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு டேக் ஒன் வீடியோ just to see how much can you improve. It doesn't mean எல்லாமே நம்மலாம் பிறக்கும் போதே we are practice, we need some practice. அதனால we need to have a little bit more of அந்த hand movements சரி, இல்லை facial expression சரி, அதெல்லாம் வந்து you need to record yourself and see. And most importantly, நீங்க ரொம்ப படிச்சுட்டீங்கன்னா you will miss a forest. அதனால just make sure ஒரு இதுக்கும் நீங்க வந்து you are know the basics, essentials if you like. More importantly, how you apply on that particular time. Okay, I think so இது வந்து GMC PLAB OSCE resource பண்ணும்போது கூகுளில் போய் நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணாலே எல்லாம் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி சாம்பிள் OSCE ஸ்டேஷன் அங்கே இருக்குது, PLAB எக்ஸாம் இருக்குது, ஃபார்மேட் என்ன இருக்குன்னு அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் they will have fairly clearly what to expect on the day அப்படின்னா. அதில் வந்து இந்த PLAB ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்குது ஜிஎம்சி வெப்சைட்டில். 112 சீட் தான் இருக்குது. அது எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டது ஒரே ஒரு டேப். இங்கே வந்து ப்ளூ பிரிண்ட் தான் ஒரு போட்டிருக்கேன். இது ஒன்று இட் லீட்ஸ் டு அனதர் பர்டிகுலர் ஓப்பனிங். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், இன்வெஸ்டிகேஷன், ரிப்ளஸ் இந்த மாதிரி 112 போயிட்டே இருக்கும். அண்ட் த ரீசன் ஐ புட் திஸ் ஹியர் இஸ் திஸ் இஸ் பேசிக்லி தி எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க, என்னடா அது இவ்வளோ தெரியணுமானு. பட் as I say, this is the theory. அதனால இது எப்படி அப்ளை பண்ணுறீங்க பொறுத்து தான் இருக்கு. And each station has got the basics in terms of what you need to know. So, but this will keep you busy. இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் வச்சா கூட உங்களுக்கு 4 மாசம் வேணும் இது ஒரு வாட்டி பண்றதுக்கு, leave alone more than one. அதனால you will find over a period of time you will get easier and easier. And GMC வெப்சைட்ல வந்து இது இருக்கு. ஸோ நான் போட்ட ஆரோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே சொன்னேன். இதில் வந்து இந்த குட் மெடிக்கல் ப்ராக்டிஸர் ஆக்ஷன் ஒன்று இருக்கு. தட் இஸ் ஆல்சோ பிரிட்டி குட் ஆக்சுவலி. இட் ஷோஸ் யூ சம் கன்சல்டேஷன் வீடியோஸ். காமன் எரர்ஸ் PLAB எக்ஸாம்னு ஒரு தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கானுங்க, அதை நான் ஏற்கனவே போன வாட்டி சொன்னேன். PLAB ஓவர்வியூ வீடியோன்னு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் டு சி வாட் ஹேப்பன்ஸ், வாட் டு எக்ஸ்பெக்ட். அண்ட் இன்னொரு ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க நியூ டு யூகே. திஸ் இஸ் அகெயின் இட்ஸ் அ ஃப்ரீ ஒன். அது எல்லாருக்கும் வருமானு தெரியல, மேபி PLAB பாஸ் பண்ணமானா. பட் ஜென்ரலி இட்ஸ் a good one to know what to expect in the NHS resources. So there are fair amount of resources available. நீங்க வந்து ஏற்கனவே டாக்டர் ஆயிட்டீங்க, அதனால you are a doctor because of some reason, and basically this is to make sure you're kind of going to become even better. இப்போதைக்கு don't be afraid to make mistakes. இது வந்து தெரியலையே தெரியணுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. You have to practice and அப்படி தான் you can improve.